இளமையில் இதயத்திலே 11. கல்லூரி பணியாளர் அறையில் அமர்ந்திருந்தாள் இளமையில். எனக்கு வாழ்க்கை கொடுப்பியா மயிலம்மா என்று இளங்குமரன் கேட்டதையே நினைத்து கொண்டிருந்தாள். காலை அவளை கல்லூரியில் இறக்கிவிட்டு அவன் அவ்வாறு கேட்டதும் பேரதிர்ச்சிதான் இளமையிலுக்கு. அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகலையா? மனதோடு யோசித்தவாறே ஏதும் பதில் இருக்காது. அவள் அமைதியாக நின்றிருக்க, உன் மௌனத்தை சம்மதமா எடுத்துக்கட்டுமா மயிலம்மா என்று கேட்டான். அவனின் பாவப்பட்ட 90s கிட் என்ற வார்த்தையில் பழைய துள்ளலான இளமையில் வெளிவந்திருக்க, நான் உனக்காக சொன்ன அந்த கம்பராமாயண பாட்டு ஞாபகம் இருக்கா குமரா என கேட்டாள். தான் அந்நாட்களை நினைவில் வைத்திருக்கிறோமா என்று நீ கேட்கிறாளோ? ஆனால் அந்த பாட்டு சுத்தமாக நினைவில் இல்லையே என்று எண்ணியவாறே, ஓ நல்ல ஞாபகம் இருக்கே என்றான் அவன். அந்த பாட்டு என்ன அணின்னு சொல்லு, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அடக்கப்பட்ட சிரிப்புடன் கூறியிருந்தாள். எனது அணியா? அணினா டீம் தானே, கிரிக்கெட் அணி, ஃபுட்பால் அணி மாதிரி புலவர் அணி, கவிஞர் அணின்னு ஏதோ இருக்கா என்ன என்று அவன் புரியாது கேட்க, இடம் பொருள் பாராது கலகலவென வாய்விட்டு சிரித்திருந்தாள் இளமையில். அவளின் சிரிப்பை பார்த்தவனுக்கு தான் ஏதோ முட்டாள்தனமாக கேட்டுவிட்டிருந்தது புரிந்தாலும் தனது தோழியை மீட்டெடுத்த பூரிப்பில் கனிவாய் பார்த்திருந்தான் அவன். குமரா, நான் சொன்னது தமிழ் இலக்கண அணி சிரிப்பினுடனேயே கூறியிருந்தாள். எம்மா மயிலம்மா, எனக்கும் தமிழுக்கும் காத தூரம்னு தெரிஞ்சே இப்படியே வாழ்க்கையில விளையாடுறியேம்மா அப்பாவியான குரலில் அவன் கூற, மீண்டும் வாய்விட்டு சிரித்தவளாய், அதெல்லாம் செல்லாது. உன்னை என்ன தமிழ்ல PhDயா படிக்க சொன்ன? கண்டுபிடிச்சி வந்து சொல்லு, அப்புறமா கல்யாணம் செஞ்சுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு சொல்றேன் என்றவளாய் கல்லூரிக்குள் சென்றாள். ஐயோ, அது என்ன செயல் பாட்டுனே மறந்து போச்சே எனக்கு. அந்த பாட்டை கண்டுபிடிச்சி அது என்ன அணின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு முடி நரைச்சிடும் போலையே என்று புலம்பியவனாய் கிளம்பினான் இளங்குமரன். ஏன் இளமச்சா இப்படி கேட்டான்? அப்போ நான் கண்ணால் பார்த்தது பொய்யா? இவனையும் வளர்மதியையும் ஜோடியா பார்த்தேனே என்று அவள் கண்ட காட்சி இப்பொழுது கண்ணுக்குள் வந்து போனது. இளமையில் மருந்தியல் இளங்கலை படிப்பை முடித்திருந்த சமயம் அது. ஒரு மருத்துவ நிறுவனத்தில் புதிதாக தயாரிக்கும் மருந்துகளை பரிசோதிக்கும் பணிக்கான நேர்முக தேர்வுக்காக பெங்களூருக்கு சென்றிருந்தாள் இளமையில். அவள் படிப்பை முடித்துவிட்டு பங்கேற்ற முதல் நேர்முக தேர்வு என்பதால் அவளுக்கு அத்தேர்வு மிக கடினமாகவே இருந்தது. நேர்முக தேர்வை முடித்துவிட்டு மிகுந்த மனசோர்வுடன் அந்த நிறுவனத்தின் அருகிலிருந்த பேரங்காடிக்கு மால் சென்று மேல் தளத்தில் இருந்த உணவிடத்தில் ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்தாள். படிப்பை முடித்தவுடன் எவ்வாறேனும் பணியில் சேர்ந்திட வேண்டுமென முடிவு செய்து ஆசையாக வந்தவளுக்கு இந்த நேர்முக தேர்வு மருந்தியல் குறித்தான அவளின் அறியாமையை எடுத்து கூறி அவளின் நம்பிக்கையை இழக்க செய்திருந்தது. தனக்கு இருக்கும் அறிவுத்திறனை வைத்து எந்த நேர்முக தேர்விலும் தன்னால் வெற்றி கொள்ள இயலாதென்ற முடிவுக்கே வந்திருந்தாள் இளமையில். அவள் அந்த மேஜையில் அமர்ந்த சமயம் அவளின் கைபேசி அலற எடுத்து பார்த்தவள் அதை இயக்கியவளாய், சொல்லுமா சாப்பிட்டியா என சோர்வான குரலில் கேட்டிருந்தாள். சென்னையில் ஓர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக அச்சமயம் பணியில் இருந்தார் மரகதம். என்னம்மா போன விஷயம் என்னாச்சு? இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா என்று அவர் கேட்க, அட நீ வேறம்மா, ஏன்டா இன்டர்வியூக்கு வந்தோம்னு ஆயிடுச்சுமா. அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் தெரியலம்மா, ஒரு மாதிரி அவமானமா போயிடுச்சு கரகரப்பான குரலில் இளமையில் கூற, இதுதானே உன் முதல் இன்டர்வியூ, போக போக வர அனுபவத்துல இன்னும் நல்லா படிச்சுட்டு போனா உன்னாலையும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் மயிலு என்று மகளுக்கு ஊக்கமளித்திருந்தார் மரகதம். வயது முதிர்ச்சியுடன் அனுபவ முதிர்ச்சியும் சேர்ந்து மரகதத்திடம் அமைதியையும் மென்மையையும் கொண்டு வந்திருந்தது. நிறைய கத்துக்கணுமா, இங்க வேலை கிடைச்சிட்டா உன்னை வேலையை விட சொல்லிட்டு இங்க என் கூடவே கூட்டிட்டு வந்துடலாம்னு பிளான் செஞ்சேன், எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பெருமூச்சுடன் உரைத்தவளை இடையிட்டவராய், கல்யாணம் செஞ்சு புருஷன் கூட ஊரை சுத்த வேண்டிய வயசுல என்ன கூட கூட்டிட்டு ஊரா சுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க என்றவர். இப்ப நீ ஓகே சொன்னாலும் எங்க ஸ்கூல் தமிழ் பேராசிரியர் பையனை உடனே உன்னை பார்க்க வர சொல்லிடுவேன். அவனுக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. நாம தேடினாலோ இப்படி பையன் கிடைக்காத மயிலு, ஏன் கல்யாணமே வேண்டாம்னு இப்படி அடம்பிடிக்கிறியோ என்று கவலையுடன் உரைத்தார். மா நீ பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குதுமா, இங்க சிக்னல் ப்ராப்ளம் போல, நான் அப்புறம் பேசுறேன் என்று கைபேசியை சற்று தள்ளி பிடித்தவளாய் இளமையில் உரைக்க, ஆமாண்டி ஆமா, நான் கல்யாணம் பத்தி பேசினா உனக்கு போன் வேலை செய்யாது, சிக்னல் கிடைக்காது, இல்லாத எல்லா பிரச்சனையும் வரும் என்று கடுப்பாக உரைத்தவராய் கைபேசியை வைத்திருந்தார் அவர். தனது கைபேசியை பார்த்து அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவள், எப்படித்தான் எந்த விஷயத்தை பேசினாலும் கடைசியில கல்யாணத்துல வந்து நிற்கிறாங்களோ என்று வாய்விட்டே புலம்பியவள். முதல்ல ஏதாவது
சாப்பிடுவோம், அப்பதான் நான் நானாய் இருப்பேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவளை அங்கு விற்கப்பட்ட காரசாரமான ஹைதராபாத் பிரியாணியை வாங்கி வந்து கல்யாண சமையல் சாதம் என்று பாடியவாறே ரசித்து ருசித்து உண்ண ஆரம்பித்தாள். செக் செக் என்ற மைக் சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தவள் தூரமாய் ஒரு சிறிய மேடையில் சின்ன இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பார்த்து, ஓ, பாட்டு பாட போறாங்க போல என்று நினைத்து கொண்டாள். முதல் சில நாளிகை கன்னட பாடல்களை அக்குழுவினர் பாடிக்கொண்டிருக்க, இப்பதான் பெங்களூர்ல இருக்கேன்ற எண்ணமே வருது என்று எண்ணியவளாய் கைகளை கழுவிவிட்டு வந்து அமர்ந்தவளின் செவியை தீண்டியது. அடுத்து அவர்கள் பாடிய தமிழ் பாட்டு. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு புதுசா புதுசா அதை காதல் கேட்டு புலவாய் துடித்தாள் இந்த மின்னல் கீச்சு. வாவ், தமிழ் பாட்டு என்றவளாய் அவளும் மெல்லிய குரலில் வாயசைத்து பாட ஆரம்பித்தாள். உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்செல்லாம் என்றும் நீதானே. இந்த வரிகளில் அவளின் நினைவுகள் தானாகவே இளங்குமரனிடம் சென்று நின்றது. அது எப்படிரா எந்த லவ் சாங் கேட்டாலும் மனசுக்குள்ள வந்து நின்றுடுற? நான் தான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன், நீ இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கியா? ஏனோ உன்னை பத்தி சோஷியல் மீடியால தேட கூட பயமா இருக்குடா. உன் பொண்டாட்டியோடவோ இல்ல காதலியோடவோ போட்டோ போட்டு இருந்தனா அதை பார்க்குற தைரியம் கூட எனக்கு இல்லடா. நான் உன்னை அந்த 16 வயசு இளங்குமரனாவே மனசுல வச்சுக்கிறேன். வளர்ந்த இளங்குமரனை எனக்கு பார்க்க வேண்டாம். மனதோடு மானசீகமாக இளங்குமரனிடம் பேசிக்கொண்டிருந்த இளமையிலின் பார்வையில் விழுந்தாள் வளர்மதி. நெற்றி வகிட்டில் குங்குமமும் கழுத்தில் புது மஞ்சள் தாலியும் அவளுக்கு இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்க வேண்டும் என காண்பவர்கள் எண்ணும் அளவிற்கு முகத்தில் பொலிவும் தேஜஸும் என புது பெண்ணாய் மிளர்ந்தாள் வளர்மதி. சிரித்த முகமாய் கைபேசியில் எதையோ பார்த்தவாறு தனியாக அமர்ந்திருந்த வளர்மதியை அவளின் எதிர்ப்புறமாக 3 மேஜை இருக்கைகள் தள்ளி சற்று தூரமாக அமர்ந்திருந்த இளமையில் பார்த்திருந்தாள். அன்று பள்ளியில் தாவணியில் ஒற்றை பின்னலுடன் வந்தது போலவே இப்பொழுதும் புடவை அணிந்து ஒற்றை பின்னலுடன் அதே ஒல்லியான தேகத்துடன் இருந்தவளை அடையாளம் காண இளமையில் பெரிதாக யோசிக்க தேவையே இல்லாத வண்ணம் இருந்தாள் வளர்மதி. வளர்கிட்ட போய் பேசுவோமா? இல்லாமச்சான் பத்தி அவ ஏதாவது கேட்டா என்ன சொல்றது? இல்ல ஒருவேளை வளரு இல்லாமச்சான் கூட கான்டாக்ட்ல இருந்தா? நினைக்கும் போதே ஐயோ என்றிருந்தது இளமையிலுக்கு. வளரு கூட கான்டாக்ட்ல இருந்தா வளரு இன்னும் இல்லாமச்சான லவ் பண்றதா சொல்லியிருந்தா மச்சான் வளரதான கல்யாணம் செஞ்சிருப்பாங்க. நெஞ்சம் தூக்கி வாரி போட்டது இளமையலுக்கு. வேண்டாம் மயிலு, வளருகிட்ட பேசவும் வேண்டாம், வளரு யாரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். இங்கிருந்து நீ கிளம்புறது தான் உனக்கு நல்லது மயிலு என்று இளமையிலின் மனசாட்சி அவளுக்கு எச்சரிக்கை விடுக்க, அங்கிருந்து கிளம்பலாம் என அவசரமாக தனது பையை தோளில் போட்டவாறு எழுந்தவள் வளர்மதியின் மேஜையில் உணவு தட்டை வைத்தவாறு வந்து நின்ற இளங்குமரனை கண்டாள். கன்னத்தில் மச்சத்துடன் சற்று ஆஜான பாகுவான தேகத்துடன் இனங்கண்டு கொள்ள தடுமாறும் அளவு வளர்ந்திருந்தான் இளங்குமரன். வளர்மதியிடம் ஏதோ இளங்குமரன் கூற அதற்கு வெக்கப்பட்டு சிரித்தவளாய் இளங்குமரனின் தோளில் அடித்த வளர்மதியின் செயலை கண்ணுற்றவாறு நின்றிருந்த இளமயிலுக்கு ஒரு நிமிடம் உலகமே தட்டாமாலை சுற்றுவது போல் தலை சுற்ற அப்படியே தலையை பிடித்து கொண்டு மேஜையில் அமர்ந்து விட்டாள். நெஞ்சம் விம்மி கொண்டு வர விழிகளை சிமிட்டி மீண்டுமாய் அவர்களை பார்த்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க, மூளையோ கிளம்பிடு மயிலு, இங்கே இருக்காத, போயிடு மயிலு கூறிய வண்ணம் இருந்தது. வளர்மதியின் எதிரிருக்கையில் அமர்ந்த இளங்குமரனின் முதுகை பார்த்தவாறு அமர்ந்திருந்த இளமையில் மீண்டுமாய் அங்கிருந்து நகர எழவும் அவளை பார்த்துவிட்டாள் வளர்மதி. ஏ, அந்த பொண்ணு மயிலு மாதிரி இருக்கா என்று குமரனை பார்த்து கூறியவாறு மீண்டுமாய் இளமையில் இருந்த இருக்கையை வளர்மதி பார்க்க அங்கே இளமையில் இல்லை. தன்னை வளர்மதி பார்த்து விட்டதை உணர்ந்ததும் அருகிலிருந்த தூணின் பக்கம் மறைவாய் நின்று கொண்டாள் இளமையில். இருவருமே தன்னிடம் வந்து பேசினாள். சர்வ நிச்சயமாக தன்னால் அவர்களை எதிர்கொள்ள இயலாதென நம்பினாள் இளமையில். வளர்மதி இளங்குமரனிடம் தன்னை பார்த்ததை பற்றி கூறியதையும் இளங்குமரன் எழுந்து நின்று ஆர்வத்துடன் தன்னை தேடுவதையும் தூணின் மறைவிலிருந்து பார்த்திருந்தாள் இளமையில். அவர்கள் இருவரும் இவளை தேடுவதை நிறுத்திவிட்டு உணவை உண்ணுவதில் மூழ்கிய பிறகே தூணில் இருந்து பின்னோக்கி சென்றவளாய் அந்த பேரங்காடியை விட்டு வெளியே வந்தாள். நில்லாமல் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை
கண்ணீரை துடைத்த வண்ணம் தான் தங்கியிருந்த விடுதி அறைக்கு வந்து சேர்ந்தவள் குளியலறை சென்று தண்ணீரை திறந்துவிட்டு கதறி அழுதிருந்தாள். வாழ்வில் என்றைக்கும் கண்ணீர் சிந்திடவே கூடாது என்ற வைராகியமாய் இருந்தவள் அன்று அதனை முறியடித்தவளாய் அழுதிருந்தாள். அதன் பிறகான அவளின் வாழ்வு அழுகைக்கு பஞ்சமில்லாமல் தான் செஞ்சிருந்தது. ஏதாவது அதிசயம் நடந்து நீ எனக்கு கிடைச்சிட மாட்டியான்னு காத்துட்டு இருந்தேனே மச்சான், என் காதலை விட அவ காதல் உனக்கு வசதியா போயிடுச்சுல என கூறி அழுதிருந்தாள். நமக்கு வேண்டியதை அடைய நாம் முயற்சி மேற்கொள்ளாமல் வாழ்வு தானாக எவ்வித அதிசயத்தையும் நிகழ்த்தி அடைய செய்திடாது என்று அப்பருவத்தில் அறியாத பேதையாய் குமரனை அடைய முயற்சி செய்யாது போயிருந்தாள் அவள். வேறொருத்தியோட புருஷனை காதலிக்கிற அளவுக்கு நான் கெட்டவே இல்லை. நீ வேண்டாம் எனக்கு, உன் நினைவுகளும் வேண்டாம் எனக்கு. உறுதி பூண்டவளாய் சென்னை சென்றதும் முதல் வேளையாக அவன் நினைவாய் தன்னிடம் இருந்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு பெட்டியில் அடைத்து பரன் மீது போட்டவள் தனது மனதையும் போட்டிவிட்டாள். மனதில் மூளைக்குள் அவனின் மீதான காதலையும் நினைவுகளையும் அமிழ்த்தி கொண்டாள் இளமையில். அவை வெளியேற துடிக்கும் நேரங்களில் எல்லாம் அவன் வளர்மதியின் கணவன் என்ற எண்ணத்தை கொண்டு அணை கட்டி மீண்டுமாய் மூளைக்குள் முடக்கிடுவாள் அவனின் நினைவுகளை. தனது தாயின் வற்புறுத்தலில் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டவள் தனது வாழ்நாளில் என்றுமே இளங்குமரனை சந்தித்திடக்கூடாது என்ற வேண்டுதலுடன் வாழ்ந்திருந்தாள். இன்று கைபேசியின் அழைப்பொலியில் பழைய நினைவுகளிலிருந்து நிகழ்விற்கு வந்தவளாய் தவறிய அந்த அழைப்பை பார்த்தாள். ஏதோ வங்கியின் அழைப்பாக இருக்க அதனை பார்த்துவிட்டு வைத்தவளின் எண்ணங்கள் முழுவதும் இளங்குமரனை சுழன்று வந்தான். வளர்மதியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன் ஏன் என்கிட்ட இப்படி கேட்டான்? ஒருவேளை இவனும் என்ன மாதிரி விவாகரத்து செஞ்சுட்டானா? நினைக்கும் போதே நெஞ்சு மதிர. அதான் இரண்டாவது கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னு என்னை கல்யாணம் செய்ய கேட்குறானோ? நெஞ்சில் சுருக்கென வலித்தது. நான் என்ன ஆப்ஷன் அவனுக்கு? என் அன்பு அவ்வளோ இலக்காரமா போச்சா அவனுக்கு? நெஞ்சம் விம்மி கொண்டு வர அவளின் மனசாட்சியோ நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு கிடக்காத என்று வலியுறுத்தியது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் பீரியட் கிளாஸ் எடுக்க கூட மனசு இல்லாமல் இருக்கேன். இவன் என் வாழ்க்கையில் வந்தாலே நான் நானாக இல்லாமல் ஆகிடுறேன். மனசில் கூடுதல் பாரத்தை ஏற்றி விட்டுட்டு போயிடுறான். இவன் என் வாழ்க்கையில் வராமலே இருந்திருக்கலாம். வளமையாக புலம்பும் அதே வார்த்தைகளை என்றும் கூறியிருந்தாள். வகுப்பெடுக்கும் விருப்பமே இல்லாமல் வகுப்பிற்குள் நுழைந்த இளமையில் தனது நாற்காலியில் அமர்ந்து அனைத்து வகுப்பிலும் எடுக்கப்படும் வளமையான செயலாய் வருகை பதிவேட்டில் இருந்த மாணாக்கர்களின் பெயரை அழைத்து பதிவேட்டில் அவர்களின் இருப்பை குறித்து கொண்டாள். அன்றைய நாளுக்கான பாடத்துக்கு மாணவர்கள் ஆர்வமுடன் காத்திருக்க நேற்றையை தேய்த்தவாறு அமர்ந்திருந்த இளமையிலோ இன்னைக்கு பாடத்தை அசைன்மெண்டா தரேன் என்று அதற்கான தலைப்புகளை அவள் கூறிக்கொண்டே வர, நாம் நீங்க தானே நேற்று வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான டாபிக்லாம் எக்ஸ்பிளைன் செய்யாம அசைன்மெண்டா கொடுத்ததுனால தான் அந்த வயசுல தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிடுச்சுன்னு சொன்னீங்க என்று வகுப்பிலிருந்து ஒரு மாணவனின் குரல் ஒலிக்கவும் மற்ற அனைவரும் கூட்டாக ஆமா மேம் என்று ஒலி எழுப்பி கூச்சலாய் பாடம் எடுக்குமாறு கேட்டனர். மின்னகை புரிந்தவளாய், செக்ஸ்னா என்னன்னுங்க யாருக்கு தெரியாது? கையை தூக்குங்க, ஒருத்தருக்கு தெரியலனாலும் நான் கிளாஸ் எடுக்கிறேன் என்று அவள் கேட்டதும் ஒட்டுமொத்த வகுப்பும் தங்களுக்கு தெரியாது என்று கையை தூக்க, அடே பசங்களா இதை நான் நம்பணுமா என்று கேட்டு வாய் விட்டு சிரித்திருந்தாள் இளமையில். அவள் சிரிப்பில் மொத்த மாணாக்கர்களும் சிரித்திருந்தனர். எப்படியோ ஒரு ஆர்வத்தில் இந்த வயசில் ஓரளவுக்கு செக்ஸ்னா என்னன்னு எல்லாருக்குமே இலைமறை காயாவது தெரிஞ்சிருக்கும் தானே. இந்த அசைன்மெண்ட் எழுதும்போது இன்னும் விரிவாக உடற்கூறுகள் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் புரியும். அதனால் அதை விளக்காமல் இந்த தலைப்பிலேயே உங்கள் வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி சில விஷயங்களை நான் சொல்கிறேன் என்றவள் கரும்பலகையின் முன் என்று விளக்க ஆரம்பித்தாள். நான் இப்போ சொல்ல போகிறது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் செக்ஸ். நான் கொஞ்சம் தூய தமிழில் சொல்கிறேன், அதுதான் எனக்கு வசதியாக இருக்கும், உங்களுக்கும் நல்லா புரியும். அசோக் குமார் என்ற எழுத்தாளர் 6வது கதவுன்ற தலைப்பில் எழுதிய கட்டுரை தொகுப்பில் நான் படித்தது தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது உங்களோட திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக பயன்படும் ஒரு மாதிரி சைக்காலஜி கிளாஸாக இது நினச்சிக்கோங்க என்று சற்று பீடிகையுடனே ஆரம்பித்தாள் இளமையில்.
கணவன் மனைவிக்கிடையே நிகழும் கலவி என்கின்ற உறவும் விவசாயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை பயன்படுத்தி தயார் செய்யறது போல ஆண் பெண் இருவரின் உடலும் கூட உறவுக்கு முன் தயார் செய்யணும். ஆணின் உடல் இயல்பிலேயே மிக சீக்கிரமே தயாராகிடும். ஆனால் பெண்ணின் உடல் அப்படி உடனே தயாராகாது. ஆணை ஒரு பெண் ஆசையோடு பார்த்தாலோ காதலாக தொட்டாலோ பேசினாலோ கூட உடனே ஆணின் உடல் தயாராகிடும். தான் எங்கே இருக்கிறோம், தன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, இது இரவா பகலா, இந்த நேரத்தில் உறவு கொள்ள முடியுமான்னு எந்தவித கவலையும் யோசனையும் இல்லாம ஆணின் உடல் உடனே தயாராகிடும். இந்த உடலின் தன்மையை கட்டுப்படுத்த ஆணுக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியமாக வேணும். ஆனால் பெண்ணின் உடல் அப்படி தயாராகாது. அவள் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான்னு பார்ப்பாள். இரவா பகலான்னு பார்ப்பாள். தனிமையும் பாதுகாப்பும் இருக்குதான்னு பார்ப்பாள். இப்போது அவன் மீது காதல் இருக்குதா இல்லனா ஏதாவது வருத்தமோ கோபமோ இருக்குதான்னு பார்ப்பாள். இவையெல்லாம் சாதகமாக இருந்தாலும் அந்த பெண்ணை பார்வையால் தீண்டனும், ஸ்பரிசத்தால் தீண்டனும், முத்தமிட்டு தூண்டனும், அதன் பின் பாலுறுப்புகளை தூண்டனும். இவை எல்லாத்தையும் நிதானமாக காதலுடன் செய்யும் போதுதான் அவளின் உடல் தயாராகும். ஆக கணவனாகவே இருந்தாலும் மனைவியின் மனநிலையை உணர்ந்து புரிந்து தீண்டி தூண்டி தன் மீது அன்பும் காதலும் வெறுப்பமும் வரவைத்தால்தான் மனைவியின் உடல் தயாராகும். இது எதுவுமே இல்லாமல் கடமையாய் நடக்கும் உறவில் மனைவியின் உடலும் மனமும் காயமாகித்தான் போகும். அது ஆறாத ரணத்தை கொடுத்து கணவன் மீதான மொத்த காதலையும் அழிகிற அளவுக்கு கூடி போகும். அதனால் ஒரு பெண் நோ சொன்னா நோதான். அவளோட விருப்பம் இல்லாத தொடும்போது அவளது உடல் இணங்காது. அவளின் மனதை தொடாத ஆணை அவளின் உடல் ஏற்றிக்கொள்ளாது. தன் மீதான காதலை இன்னும் அதிகமாக மனைவி உணரும் வகையில் ஒரு ஆண் ஈடுபடும் உறவில்தான் கணவனாக அவன் வெற்றி பெற முடியும். விவசாயத்திற்கு நிலம் தயாரான பிறகு அங்கே விதைத்து வளர்த்து காய்த்து முற்றிய பிறகுதான் அறுவடை செய்வாங்க. அதுபோல் பெண்ணின் உடல் தயாரான பிறகு உறவு கொள்ள ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தீவிரமடைந்து உச்சகட்டத்தை அடையும் போது இரண்டு பேருமே ஒரே நேரத்தில் திருப்தி அடைந்து முழு மனநிறைவோடு தியானத்திலிருந்து விடுபடுவது போல் பழைய நிலைக்கு திருமணம். பயிரை அறுவடை செய்துவிட்ட பிறகு அதை சுத்தம் செய்து கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துவிட்டு சந்தோஷமாக கொஞ்ச காலத்திற்கு ஓய்வெடுப்பது போல் உறவுக்கு பின்பு உடனே தூங்கிடாம கொஞ்சம் நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கணும். வாழ்வில் முக்கியமான விஷயங்களை குறித்த முடிவுகளை அந்த நிறைவான மனநிலையில் எடுத்தால் அது மிக சரியாக இருக்கும். குழப்பங்களோ பிரச்சனைகளோ ஏதாவது இருந்தால் அதை பற்றி அந்த நேரத்தில் பேசினால் சரியான தீர்வு கிடைக்கும். எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருந்தால் அதை பேசுவதற்கு அதுதான் சரியான நேரம். எவ்வளவோ நேரம் இருக்கும்போது அந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு தோணலாம். கணவனும் மனைவியும் மனநிறைவோடு எந்தவித சலனமும் இல்லாமல் ஒருமித்த உணர்வோடு மிக ஆழமாக கலந்திருக்கிற நேரம் அதுதான். அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் தெளிவாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும். அதையும் தாண்டி உடலை கடந்த மிக தூய்மையான அன்பையும் காதலையும் பகிர்ந்து கொள்ளவும் பேசிக்கொள்ளவும் வெளிப்படுத்தி கொள்ளவும் அதைவிட சிறந்த நேரம் எதுவும் இல்லை. கணவன் மனைவிக்கு இடையேயான உடல் ரீதியான ஆசையும் மன ரீதியான அன்பும் எப்போதுமே வேறு வேறாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பதே உண்மையான தாம்பத்தியத்தின் வெளிப்பாடு. கணவன் மனைவி இடையிலான தாம்பத்தியம் அவர்களுக்கிடையே உள்ள காதலை மேலும் மேலும் வளர்க்கணும் என்னும் அதிகமான அன்பையும் அக்கறையையும் அவர்களுக்கிடையே உருவாக்கணும். அப்படி அளவில்லாத காதலையும் அன்பையும் கொண்டு வந்தால் மட்டுமே அது சரியான தாம்பத்தியம். எந்தவித சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக மாணாக்கர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். டீனேஜில் வர செக்ஸ் ஃபீலிங்ஸ், அந்த வயசுல இயற்கையான ஹார்மோன்களினான உருவாகும் உணர்வுகள்னா அதையே நாம அடக்கிட்டு வாழணும். அதையெல்லாம் யாருக்கிட்ட தோணுதோ அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்க கிட்ட இயல்பா வெளிப்படுத்தி வாழலாமே. ஃபாரின் கல்ச்சர்ல அப்படித்தானே இருக்காங்க. நாம ஏன் இப்படி இருக்கக்கூடாது? அந்த மாதிரி வாழ்றதுல என்ன தப்புன்னலாம் இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு தோணலாம். நாம படிக்கவும் வாழ்க்கையில முன்னேறவும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் தடையாக இருக்குன்னு காரணங்கள் சொல்லி தான் நாம அப்பா அம்மா கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இப்ப வளரும் பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்ல முடியும்? இந்த கட்டுரை தொகுப்புல அதுக்கான பதில படிச்சேன் என்ற இளமையில் மேலும் தொடர்ந்து பேசினாள்.
அம்மாவோட வயிற்றிலிருந்து நம்ம குழந்தையாக பிறக்கும்போதே பிற்காலத்தில் நம்ம உணரக்கூடிய விதவிதமான அத்தனை உணர்வுகளும் சேர்ந்தே பிறக்குது. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது நம்மளால் அந்த உணர்வுகளை உணர முடியறதில்ல. அன்பு, காதல், ஆசை, இரக்கம், கோபம், வெறுப்பு, பகை, காமம்னு எல்லா உணர்வுகளோடும் தான் நம்ம பூமியில் பிறக்கிறோம். நம்ம மனதளவிலும் உடலளவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நமக்குள் உறங்கிட்டு இருக்கிற உணர்வுகள் வயதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்குது. மற்ற உணர்வுகள் முன்னாடியே வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாலும் அதில் காம உணர்வு மட்டும் நம்முடைய உடல் பருவமடைந்த பிறகுதான் வெளிவர ஆரம்பிக்குது. அப்படி பருவமடைந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ எல்லா நேரத்திலும் அந்த உணர்வு இருக்குமா என்றால் இல்லை. அந்த உணர்வு சம்பந்தமான தாக்கம் வெளியிலிருந்து நமக்கு ஏற்படாத வரை நம்முடைய உடல் அதை உணராது. அதாவது தூண்டிவிடப்படாத வரை நம்முடைய உடலுக்கே இப்படி ஒரு உணர்வு இருக்குன்னு தெரியாது. நம்முடைய உடலே அந்த உணர்வை உற்பத்தி செய்யாது. அந்த உணர்வின் தாக்கம் இல்லாமல் ஒரு பெண்ணை பல வருஷங்களாக வளர்த்திக்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு மாதந்தோறும் இயல்பாக நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே வந்தாலும் கூட அவளால் அந்த உணர்வை உணர முடியாது. அதுவே பருவமடையாத ஒரு பெண்ணுக்கு அந்த உணர்வை அடிக்கடி தூண்டி விட்டுட்டே இருந்தால் பருவமடையாவிட்டாலும் கூட அவளால் ஓரளவுக்கு அந்த உணர்வை உணர முடியும். ஆக காமம் என்பது தூண்டி விடாத வரை அது உறங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதை கண்டு கொள்ளாமலே விட்டுவிட்டால் வீட்டில் உபயோகமற்று கிடக்கும் டேபிள் சேரை போல் அதுவும் நம்முடைய உடலில் பாய் போட்டு தூங்கிடும். ஆனால் இன்றைய சமூக சூழலில் சினிமா, பாடல், விளம்பரம், டிவி ஷோன்னு பார்த்து வளரும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதுபோல் காமத்தின் உணர்வுகள் ஒன்றும் செய்யாமல் பாய் போட்டு தூங்கிச்சுக்குமான்னு கேட்டால் நிச்சயம் இருக்காது. காரணம், இன்றைய சமூகம் ஒரு மனிதன் உடல் ரீதியாக காமத்தின் உணர்வுகளை உணர தயார்படுத்துவதற்கு முன்னாடியே மனதளவில் அவனை தயார்படுத்திடுது. அதுதான் ஆபாச வீடியோ பார்க்கும் அளவு இப்போ இருக்க இளம் தலைமுறையினரை தூண்டிவிட்டு அது தவறு இல்லைன்னு கூட நம்ப வச்சிருக்கு. அதனால தான் சமூகம் உங்களுக்குள்ள அந்த உணர்வுகளை தூண்டிவிடும். ஆனால் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு பெற்றோர்கள் சொல்லி வளர்க்குறாங்க. இப்படி வெளி சமூக சூழலால் தூண்டப்படும் உணர்வை சரியாக கையாளணும். அதுக்கு வடிகாலாக ஆபாச வீடியோக்கள் பார்க்கறது, செக்ஸ் கதைகள் படிக்கிறது கூட தவறுதான். இந்த உணர்வை கட்டுக்குள் வைத்து நம்ம கல்யாணம் செய்ய போற கணவன் அல்லது மனைவியிடம் மட்டும்தான் வெளிப்படுத்தணும். சரி, ஏன் அப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கணவன் மனைவி கிட்ட தான் இதை வெளிப்படுத்தணும்னு கேட்டா அதுக்கு ஒழுக்கம், பண்பாடு, பாரம்பரியம்னு தாண்டி ஆன்ம ரீதியான விளக்கம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். காமத்தின் மூலம் மிகப்பெரிய ஆத்ம சக்தியை பெற முடியும். அது கொடுக்கும் ஆத்ம பலம் ரொம்பவே பெருசு. அதை எதிர்மறையாக பயன்படுத்தும் போது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை, இழப்புகளை கொண்டு வந்து சேர்க்குதோ அதே மாதிரி அதை நேர்மறையாக ஆக்க சக்தியாக பயன்படுத்தும் போது நமக்கு உடலாலும் மனதாலும் நல்ல பண்புடைய நற்சந்ததிகளை கொடுத்து நம்ம முக்தியடைய வழிவகுக்கும். இறைவனின் அத்தனை படைப்பிலும் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அறிந்துணர்ந்து வாழ்ந்து பிறக்கடலை கடக்கணும். இறைவனை வணங்காத ஒருவன் தன் வாழ்நாளில் யாருக்கும் எந்தவித கெடுதலும் செய்யாமல் நன்றியோடும் உண்மையோடும் இப்படியான வாழ்க்கை வாழும்போது அவனுக்கு கூட இறைவன் முக்தி அளிப்பான். இதை தான் தமிழ்ல அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. செலன்ராய் அவர்களின் உளவியல் கட்டுரையில அன்பு, காதல், காமம் எல்லாமே ஒருவித சக்தி பரிமாற்றம் தான் சொல்றாங்க. இந்த சக்தி என்பது யார் உடல் அளவில் வலுவானவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைவதில்லை. அவ்வாறு நிர்ணயிக்கப்படுவதோ தீர்மானிக்கப்படுவதோ அல்ல. யார் மனோசக்தி நிலையில் உயர்ந்த ஆற்றலுடன் எப்போதும் இருக்கிறார்களோ அல்லது அவ்விருவரில் அன்று யார் அதீத ஆற்றல் அதிர்வலைகளுடன் இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து அந்த உணர்வு நிலை சக்தி குறைவாயிருப்பவர்களுக்கு கலவி மூலம் கடத்தப்படுகிறது. இந்த ஆற்றல் அதிர்வலைகளின் பரிமாற்றம் உடல் சார்ந்த செயல்களின் தொடங்குவதற்கு முன்பே உணர்வு அளவில் பரிமாறப்பட்டு விடுகிறதுன்னு சொல்றாங்க. அன்றாடம் எலியும் பூனையும் போல ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு ஒரு சின்ன விஷயத்தில் கூட புரிதலும் இணக்கமான மனநிலையும் இல்லாமல் வெறுப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இடையில் நடக்கும் உறவில் எங்கிருந்து இந்த சக்தி பரிமாற்றம் ஏற்படும்? அவர்கள் எப்படி ஆன்ம சக்தியை பெற முடியும்? ஆக இல்லற வாழ்வில் பரஸ்பரம் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறி அக்கறை செலுத்தி இணைந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அவர்களுடைய தூய்மையான உடலும் தூய்மையான மனதும் உணர்வு ரீதியாக ஒரே புள்ளியில்
இளமையில் சங்கமிக்கும் போது அந்த ஆத்ம உறவில் ஒரு சக்தி வெளிப்படும். அந்த சக்தி அவங்களோட மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்வை தருவதோடு ஒரு நீண்ட தியானத்திற்கு பின்பான மனநிலையை அவர்களின் உறவுக்கு பின்னால் ஏற்படுகின்ற மனநிறைவான அந்த அமைதியில் அளிக்கிறது. மன தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் ஒருவர் வாழும் போதுதான் மனோசக்தி நிலையில் உயர்ந்த ஆற்றலடைந்து அதனை தங்களின் இணையருக்கு கடத்த முடியும். இதைத்தான் கற்பு நெறின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க. ஒருவரை ஒருவர் உயிராய் நேசிக்கும் தம்பதியினர் தொடர்ந்து தங்களது கற்பு நெறியில் இருந்து தவறாமல் மன ரீதியாக உடல் ரீதியாக இன்பங்களை ஒருவருக்கொருவர் உயர்வு தாழ்வு பார்க்காமல் எவ்வித ஈகோவும் ஆண் பெண் வித்தியாசமும் பாராமல் சமமாக ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்வதும் பெற்றுக்கொள்வதுமாக அந்த உறவு தொடர்ந்து நிகழும் போது அந்த இரண்டு ஆத்மாக்களும் ஒரே புள்ளியில் ஒன்றிணைந்து விடுகிறது. இங்கே உடல் மட்டுமல்ல, மனமும் ஒரே புள்ளியில் சங்கமிக்கிறது. அப்படி இணைகின்ற தம்பதியருக்கு பிறக்கும் குழந்தைகள் மிகவும் சிறந்த குழந்தைகளாகவும் அறிவார்ந்த குழந்தைகளாகவும் இயல்பிலேயே நல்லொழுக்கம் நற்பண்பு போன்ற உயர்ந்த குணங்களோடும் மிகவும் ஆரோக்கியமாகவும் கடவுளின் ஆசிர்வாதத்தோடும் பிறப்பாங்க. இப்படி உருவாகும் சமுதாயம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே நல்ல பண்புள்ளவங்களா, நேர்மையானவங்களா, ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க. ஊனுருக உயிருருக ஒருவனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருவனாக வாழும் மக்கள் வாழும் நாட்டில் நல்ல சந்ததிகள் பழுகி பெருகி வளர்ந்து நல்ல சமுதாயம் உருவாகும். ஆக நான் ஏன் கட்டுப்பாட்டோட வாழணும்னு ஒரு பிள்ளை கேட்டால், உடல் தூய்மையோடும் மன தூய்மையோடும் வாழும் வாழ்க்கையில் கிடைக்கும் மனோசக்தி ஆற்றல் உன்னுடைய ஆத்ம சக்தியை பலப்படுத்தி நல்ல சந்ததிகளை உருவாக்கும். உனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கும் மரபணு வழியாக அந்த மனோசக்தி ஆற்றல் கடத்தப்படும். இப்படியான நல்ல சந்ததிகளை பெற்று வாழணும்னா நீ கட்டுப்பாட்டோட வாழணும்னு சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி உனக்கு திடகாத்திரமான உடலையும் நல்ல பண்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுத்த உன்னுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பாவோட ஜீன் மரபணு அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உன்னுடைய பிள்ளைகளுக்கும் வரணும்னா நீ கட்டுப்பாட்டோட வாழணும்னு சொல்லி வளர்க்கணும். அடுத்த வகுப்பிற்கான ஆசிரியர் வாசலின் அருகே வந்து நிற்கவும் தான் நேரம் கடந்து செல்வதை உணர்ந்தவளாய், சரி இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவள் முடிப்பதற்குள் மாணாக்கர்களின் கரவொளி சுவரெங்கும் தெரித்து ஒழித்தது. தேங்க்யூ என்று பூரித்த முகத்துடன் கூறியவள், மறக்காம கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க, இப்படி ஐஸ் வச்சு எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க என்று சிரித்தவாறு கூறியவளாய் வகுப்பை விட்டு வெளியே சென்றாள். அடுத்தடுத்த வேலைகள் அவளை இழுத்து கொள்ள கல்லூரியில் அன்றைய நாள் நிறைவுறும் வேளையில் தான் இளங்குமரனை பற்றிய எண்ணம் அவளை வந்து சூழ்ந்தது. அவளின் நினைவினை தீண்டியவனை கைபேசியில் அழைத்திருந்தான். அவளை அழைத்து செல்வதற்காக வெளியில் காத்திருப்பதாக உரைத்ததும் சற்று துள்ளலான மனநிலையுடனேயே வந்தாள். இளமையில் கல்லூரிக்கு வெளியே தனக்காக காத்திருந்தவனின் ஈருருளியின் அருகே வந்தவள், என்ன அந்த பாட்டு என்ன நீ கண்டுபிடிச்சியா குமரா என கேட்டவாறு ஈருருளியின் பின்னிருக்கையில் அமர்ந்தாள். அடிப்பாவி, இன்னும் நீ அந்த காலப்பந்தாட்ட அணியிலிருந்து வெளியே வரலையா? நிஜமாவே அது என்ன அணின்னு சொன்னாதான் என்னை கல்யாணம் செஞ்சுப்பியா என்று போலியான அதிர்ச்சி பாவனையுடன் அவன் கேட்க வாய் விட்டு சிரித்திருந்தாள் அவள். சற்று நேர அமைதிக்கு பின், விளையாடாம சொல்லு குமரா, நிஜமாவே உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா என தீவிர பாவனையுடன் இளமையில் கேட்க வண்டியை தனது பேரங்காடியின் முன்னிறுத்திய இளங்குமரன் பின்னிருக்கையில் இருந்து இறங்கி தன்னருகே வந்து நின்றவளின் முகத்தை நோக்கியவனாய், எதனால எனக்கு கல்யாணம் ஆட்சின்னு நினைச்ச நீ என கேட்டான். அவனின் பதில் கேள்வியில் கடுப்பானவளாய், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுடா நீ, கோபமாய் பல்லை கடித்தவாறு கேட்டாள். அவளின் கோபத்தை சுவாரஸ்யமாய் பார்த்தவனாய், நான் கேட்டதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு மயிலு, கைகளை கட்டியவாறு ஈருருளியின் அமர்ந்தவாறு கேட்டான் இளங்குமரன். தனது கையில் இருந்த பையை கொண்டே அவனின் முதுகில் 2 அடி வைத்தவளாய், என்ன வெறுப்பேத்து தானே இப்படி செய்யற என்றவள் முகத்தை தூக்கி கொண்டு அந்த கடைக்குள் நுழைந்தாள். அங்கு கல்லாப்பட்டியில் அமர்ந்திருந்த தியாகராஜனிடம் சென்று பேசியவாறு அவள் நின்றிருக்க தந்தையின் பார்வை படாதவாறு அவளின் கைப்பற்றி கையினுள் எதையோ திணித்து விட்டு சென்றான் அவன். தியாகராஜன் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தவாறு தனது உள்ளங்கையில் அவன் திணித்திருந்த தேன் மிட்டாயை பார்த்தவளின் கண்கள் விரிய முகம் விகசித்தது. இளாமச்சான், எங்களோட பள்ளி காலங்களை மறக்கவே இல்லை. அவளின் உள்ளம் நினைத்து பூரித்து கனிந்து போனது.
அத்தியாயம் 13. இளங்குமரனின் பேரங்காடியில் தியாகராஜனுடன் பேசியவாறு இளங்குமரன் தனது கையினில் கொடுத்த தேன் மிட்டாயை பார்த்திருந்தால் இளமையில் பள்ளி காலங்களில் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும் சமயங்களில் இருவருமாக இணைந்து தேன் மிட்டாய் வாங்கி உண்டவாறு மிதிவண்டியில் பேசியவாறே கடந்திருந்த நாட்களையெல்லாம் உள்ளம் நினைவு கூற கண்கள் இளங்குமரனை தேடியது. இவளிடம் தேன் மிட்டாயை கொடுத்துவிட்டு வந்திருந்த வாடிக்கையாளரிடம் பேசிக்கொண்டிருந்த குமரனை பார்த்தவாறு, ஏமாமா குமரனை படிக்க வைக்கலையா நீங்க? இந்த கடை ஏன் என கேட்டாள் இளமையில். அவளது பார்வையின் திசை நோக்கி குமரனை பார்த்தவனாய், அவ என்ன படிச்சிருக்கான்னு நினைக்கிறே நீ என சிரித்தவாறு கேட்டார் தியாகராஜன். அவரின் கேள்வியில் புருவத்தை உயர்த்தியவளாய், அப்ப நீங்க சென்னை வந்த பிறகும் குமரன் அவன் ஆசைப்பட்டதை படிச்சானா? அப்படியே மெடிக்கல் ஷாப் வைக்காம இப்படி சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காமாமா என கேட்டாள். டாக்டருக்கு படிச்சவ ஏமா மெடிக்கல் ஷாப் வைக்க போறா? புன்னகையுடன் அவர் உரைக்கவும், என்ன என்று ஆச்சரியத்தில் புருவத்தை உயர்த்தினாள் அவள். ஆமாம்மா, அவனுக்கு டாக்டர் சீட்டே கிடைச்சது. அதனால எஜுகேஷனல் லோன் வாங்கி படிக்க வச்சுட்டேன். சென்னை வந்த பிறகு ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருந்தேம்மா. குமரனுக்கு அதை சூப்பர் மார்க்கெட் ஆக்கணும்னு ஆசை. அதான் இடம் பார்த்து இங்கே வச்சு கொடுத்துட்டான் என்றவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அங்கே வந்த இளங்குமரன், என் கூட வாமையிலு உனக்கு ஒன்று காற்றேன் என்றவாறு அவள் சம்மதிப்பதற்குள் அவளின் கைப்பிடித்து இழுத்தவாறு அழைத்து சென்றான். அந்த பேரங்காடியில் அருகே இருந்த மின் தூக்கியினுள் அவளை அழைத்து சென்றவன் முதல் மாடி பொத்தானை அழுத்தினான். மின் தூக்கியினுள் அவனது முகத்தை தான் பார்த்திருந்தாள் இளமையில். பெருமிதத்துடன் அவனை நோக்கின அவள் கண்கள். அவளின் பார்வையை எதிர்கொண்டவனாய் என்ன என்று புருவத்தை உயர்த்தி சைக்கையில் வினவினாள். ஒன்றுமில்லை என்று அவள் தலையசைத்த நேரம் முதல் மாடியில் மின் தூக்கி நின்று கதவு திறந்தது. திறந்திருந்த மின் தூக்கியின் வழியாக வெளியே தெரிந்த கண்ணாடி கதவில் அம்பிகா மருத்துவமனை என பொறிக்கப்பட்டிருந்த பேரை பார்த்து அவளின் கண்கள் உளிர்ந்தன. அவளின் கைப்பற்றி உள்ளே அழைத்து சென்றான். இன்னும் வெளியில தெரிகிற மாதிரி நேம் போர்ட் வைக்கலமையில, அதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு என்றவாறு உள்ளே சென்றவனாய் சிறிதாக கிளினிக் போன்ற அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டிருந்த மருத்துவமனையை சுற்றி காண்பித்தான். அவனது மருத்துவர் இருக்கையில் அவளை அமர வைத்தவன், அடுத்த வாரம்தான் நம்ம கிளினிக் திறப்பு விழா பிளான் செஞ்சிருக்கோம். அப்பவே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா? நாற்காலியின் இருபுறமும் கைகளை ஊன்றியவனாய் ஆசையுடன் அவளின் கண்களை பார்த்து கேட்டான். எல்லாமா மச்சான் என்று கூற வந்தவள் தலையை உலுக்கியவளாய், குமரா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வெகு அருகில் அவன் முகத்தை கண்டவளுக்கு நெஞ்சம் படபடப்பாகி வார்த்தை திக்கியது. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இந்த இளமச்சானை கட்டிக்க சம்மதம்னு மட்டும் சொல்லு போதும். அவளின் உணர்வுகளை அவதானித்தவனாய் குமல் சிரிப்புடன் உரைத்தான் அவன். நான் அதை சொல்லலடா. தன் நிலைக்கு வந்திருந்தவள் அவனின் கையை தட்டிவிட்டு தள்ளி நிற்க வைத்தவளாய், நீ டாக்டரா இருப்பன்னு நினைக்கவே இல்லை குமரா. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாக்டர் இளங்குமரன் சொல்றதுக்கே கெத்தா கம்பீரமா இருக்குடா. முகத்தில் பெருமிதமும் பூரிப்பும் பொங்க கூறினாள் தனக்கான அவளின் மகிழ்வை ரசித்து பார்த்தவனாய். ஆமா, திருமதி இளமையில் இளங்குமரன் சொன்னாலும் கெத்தா இருக்குல்ல என்று கண் சிமிட்டினான். அந்த இருக்கையிலிருந்து எழுந்தவளாய் அவனின் கைப்பற்றி அதே இருக்கையில் அவனை அமர வைத்தவள் அவன் அருகே நாற்காலி போட்டு அமர்ந்தாள். சொல்லு குமரா, உனக்கும் வளருக்கும் என்ன பிரச்சனை? வளரதான கல்யாணம் செஞ்சிருந்த நீ, வளர டிவோர்ஸ் செஞ்சிட்டியா என்ன என தீவிரமான பாவனையுடன் அவள் கேட்க, என்னது கல்யாணம் செஞ்சிருந்தேனா? அதுவும் வளரையா? நம்ம கூட ஸ்கூல்ல படிச்ச வளர்மதியவா சொல்ற? அவளின் கேள்வியில் அதிர்ந்தவனாய் கேட்டிருந்தான். அவனின் கேள்வியில், அப்ப இவன் வளர கல்யாணம் செஞ்சுக்கலையா என்ற மைண்ட் வாய்ஸுடன் ஆமென்ன தலையசைத்தாள் இளமையில். லூசு பெண்ணே, அவ என் ஃப்ரெண்டு. நானும் வளரும் ஒன்னா ஒரே காலேஜில் டாக்டருக்கு படித்தோம். என் மேலே வந்தது லவ் இல்லை அட்ராக்ஷன்னு அவ எப்போவோ புரிஞ்சுக்கிட்டா. அவளுக்கு காலேஜ் ஃபைனல் இயரில் படிக்கும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு என்றவன், நான் யாரையோ கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா நினச்சிதான் நீ என் மேலே கோபப்படுறேன்னு புரிஞ்சுதான் ரியாலிட்டியை ஃபேஸ் செய்ய பயப்படுறேன்னு சொன்னேன். நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா மயில்? எனக்கு யார் கூடவோ கல்யாணம் ஆகியிருந்தாலும் நீ என்னை எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட பேசணுன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. சற்று கடுமையான குரலிலேயே உரைத்தான். ஏதும் உரைக்காது அமைதியாக இருந்தவள், அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அதிர்ச்சியுடன் வினவினாள். ஆமாம் மயில் பொண்ணு,
இன்னும் உன் மச்சான் சோலோ பாயா தான் சுத்திட்டு இருக்கேன். மெல்லிய சிரிப்புடன் உரைத்தவன், உன் இளா மச்சானுக்கு தாலி வரம் கொடுப்பியா மயிலம்மா? அவன் கேட்டிருக்க சட்டென கண்களை நிறைத்து வழிந்தது கண்ணீர் அவளுக்கு. சற்று பயந்தவனாய், ஏ மயிலம்மா என்னடா என்ன ஆச்சு? அவளின் கைகளை பற்றி கொண்டு அவன் கேட்க, நான் உன் மயிலம்மாவா இல்லடா, நான் என் காதலுக்கு துரோகம் பண்ணிட்டேன் குமரா. கண்ணீர் தடத்துடன் வேதனை நிரம்பிய கரகரத்த குரலில் பெங்களூரில் வளர்மதியுடன் அவனை பார்த்தது முதல் அவளுக்கு திருமணமானது வரை கூறி முடித்தாள் இளமையில். ஏற்கனவே தாயின் மூலம் இவளுக்கு மனமாகி விவாகரத்தும் ஆகியிருந்ததை கேட்டிருந்தவனுக்கு இப்பொழுது இச்செய்தி பேரதிர்ச்சியாய் இல்லையாகினும் அவளின் இந்த வேதனை அவனை வருத்தியது. லூசு, சரியான லூசுடி நீ. அப்பவே என்கிட்ட வந்து பேசியிருந்தேனா உனக்கு இந்த கஷ்டம் எதுவும் இல்லாம பார்த்துருப்பேன். அன்னைக்கு வளர்மதி கல்யாணத்துக்காக பெங்களூருக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்த. அவ ஹஸ்பண்ட் அங்கே ஏதாவது வாங்கிட்டு இருந்திருப்பாரா இருக்கும். அதுக்குள்ள நாங்க பேசுறத பார்த்துட்டு நீயா ஒன்று கற்பனை செஞ்சுட்டு போயிருக்க என்றவன் கவலையுடன் அமர்ந்திருந்தவளின் தோலை பற்றியவனாய், எனக்கு உன்னோட பாஸ்ட் பத்தி எதுவும் தெரிய வேண்டாம் மயிலு. என் மயிலம்மா எனக்கு பொண்டாட்டியாக வந்தா மட்டும் போதும். இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். என்கிட்ட வந்துடுறா மயிலம்மா. அவளின் நெற்றியில் தனது நெற்றியை லேசாக முட்டியவாறு உரைத்தவனின் சுவாசத்தை முகத்தில் தாங்கி அவ்வுணர்வை கண்மூடி உள்வாங்கியவள் சட்டென கண்களை திறந்து அவனது தோலை பற்றி தள்ளி நிறுத்தினாள். இல்ல குமரா, நான் வேண்டாம் உனக்கு என்றவளாய் விறுவிறுவென அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தவள் வாசலில் எதிர்ப்பட்டவனின் மீது இடித்து நின்றாள். சாரி சிஸ்டர் என்றவன் விலகிய நேரம் இளமயிலின் அருகில் வந்து அவளின் கையினை பிடித்து நிறுத்திய இளங்குமரன், டே மதி, இவதான் இளமயில் என்றான். அதான் நீ பிடிச்சிருக்க பிடியிலேயே தெரியுதே. குமரன் அழுத்தமாய் பிடித்திருந்த மயிலின் கரத்தினை பார்த்தவாறு உரைத்த மதி, நேற்று முழுக்க உங்க புராணம் பாடியே என் தூக்கத்தை கெடுத்துட்டான் சிஸ்டர். சிரித்தவாறு கேலியாய் உரைத்தான் இளமயிலிடம். இளமையில் குமரனிடமிருந்து தனது கையை விளக்கம் என்றவாறு அவனை முறைக்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல், மயிலு, இவன் மதியழகன், நம்ம கௌசல்யா புருஷன் என்றான். என்னடா நீ புஷ்பா புருஷன் கணக்கா இன்றோ கொடுக்கிற என்ன என்று இளங்குமரனை முறைத்தான் மதி. மதியழகனின் இந்த பேச்சில் சட்டென இதழில் குறுநகை எளியோட, ஓ நீங்க தான் அந்த மதியா, கௌசல்யா எப்படி இருக்கா என்று அவளை பற்றி சில நொடிகள் மதியிடம் பேசியவள், கையை விடுடா என்று குமரனின் காதோடு உரைத்தாள். மதி, மயிலு என்னை கல்யாணம் செய்ய ஒத்துக்க மாட்டேங்கிறாடா. ஸ்கூல்ல அவள் லவ் சொல்லும் போது நான் ஒத்துக்கலன்னு கோபம் அவளுக்கு என்று மதியிடம் அவன் கூற, குமரா என்று பல்லை கடித்தவாறு கோபத்துடன் உரைத்த இளமையில் கையை அவனது பிடியிலிருந்து உதறியவளாய், இன்னும் கல்யாணமாகாத உங்க ஃப்ரெண்ட் என்னை 2ஆம் திருமணம் செஞ்சுக்க நினைக்கிறாரு. அவருக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி அட்வைஸ் செய்யுங்க மதி என்றவளாய் அங்கிருந்த படிக்கட்டில் இறங்கியவள் விறுவிறுவென வாசலை அடைந்து தியாகராஜனிடம் கூட கூறாது சாலையில் நடக்க தொடங்கியிருந்தாள். மயிலு மயிலு என்றவாறு படிக்கட்டில் இறங்கிய இளங்குமரனையும் கோபமாய் வெளியே சென்ற இளமயிலையும் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் வேடிக்கை பார்க்க, என்னடா ஆச்சு என்று கேட்டவாறு அவன் அருகே வந்தார் தியாகராஜன். நீங்க சொன்ன மாதிரி ஒத்துக்க மாட்டேங்கிறாப்பா, எப்படி இவளை சம்மதிக்க வைக்க போறேனோ சலிப்பாக உரைத்தான் அவன். இதுக்கே அசந்துட்டா எப்படி? பிடிச்ச பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். மெல்லிய சிரிப்புடன் மகனுக்கு ஊக்கம் கொடுத்தார் தியாகராஜன். என்று பெருமூச்சு விட்டவன், சரிப்பா, ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா, நான் அவளை வீட்டில் விட்டுட்டு வரேன் என்று கிளம்பியவன் வண்டியை கிளப்பி கொண்டு சென்றான். மனமே ஆறவில்லை இளமையிலுக்கு. தானே தனது வாழ்வை இத்தனை சிக்கலுக்குள் ஆழ்த்தி விட்டோமோ என நொந்து போனவளாய், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்பவே பெங்களூர்ல அவனை பத்தி பேசியிருந்தா எந்த குஷ உணர்வோ இல்லாம கல்யாணம் செஞ்சிருக்கலாமே. இப்ப அவனை கல்யாணம் செய்ய எனக்கு என்ன தகுதி இருக்கு? மனதோடு புலம்பியவாறே சாலையில் நடந்து சென்றிருந்தாள் இளமையில். நிஜத்தை எதிர்கொள்ள தைரியமற்று தான் செய்த செயலின் பலனாய் தனக்கு வாழ்வழித்திருந்த இன்னல்களை எண்ணி மனம் குமரியவாறு சாலையில் நடந்து சென்றிருந்தவளின் அருகில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திய இளங்குமரன், வா மேலு, வீட்டில் ட்ராப் செஞ்சுட்டு வரேன் என்றான். அமைதியாக வண்டியின் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தவளை வீட்டில் இறக்கிவிட்டு அவளுடன் சேர்ந்து இவனும் வீட்டுக்குள் நுழைந்தான். இளமையில் தனது அறைக்குள் செல்ல இவனிடம் வந்த அம்பிகா, என்னடா சொன்னாயே மருமக? பூரித்த முகத்துடன் குசுகுசுவென தலைந்த குரலில் கேட்டார். உங்க மருமகளா வர்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அதான் நான் சொன்னேனே அவளை மலை இறக்குறது கஷ்டம்னு. ஸ்கூல்ல அவள் நான் ஏத்துக்காம போனதை வச்சு சும்மாவே ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். இப்போ அவளுக்கு டிவோர்ஸ் வேற ஆகியிருக்கு. அந்த கல்யாணத்துல என்ன ஆச்சோ என்ன பிரச்சனையோ என்றவாறு அமைதியானவன் தாயின் கண்களை நோக்கியவனாய், பயமா இருக்குமா? இந்த தடவையும் அவளை மிஸ் செஞ்சுட்டு வேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. கரகரத்த குரலில் உரைத்தான்
நோக்கினான். மகனின் இந்த பரிதவிப்பான கலங்கிய குரலில் கண்களில் நீர் சூழப்பட்டவராய் அவனது தலையை ஆதூரத்துடன் கோதியவர், அம்மா இருக்க பையமேன், ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் நேரம் தரணும்லடா என்றார். தாயின் கரங்களை பற்றியவனாய், இல்லம்மா, நேரம் கொடுத்தா இன்னும் என்னை விட்டு தூரமா போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம என்னால இப்படி இவ சம்மதிப்பாளா மாட்டாளான்னு இருத்தலை கொல்லியா இருக்க முடியலம்மா. நடக்கும் நடக்காதுன்னு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிட்டா நான் என் வேலையில மனசை கொண்டு போய் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். யூ ஆர் மை ஒன்லி ஹோப்மா, ப்ளீஸ் அவகிட்ட பேசி புரியவேமா என்றவன் கெஞ்சும் பார்வையுடன் தாயை நோக்கினான். சின்ன வயது இளங்குமரனை காண்பது போலவே அவருக்கு தோன்ற மகனின் கன்னத்தை ஆதூரத்துடன் தடவியவராய், நான் பேசுறேன், கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாம உன் வேலையை பாரு என்று அனுப்பி வைத்தார். தனது அறைக்குள் சென்ற இளமையில் ஓய்வறைக்குள் சென்றவளாய் தண்ணீரை திறந்துவிட்டு அப்படியே தரையில் மடிந்தமர்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். அவளுக்கு தேநீர் தயாரித்து விட்டு காத்திருந்த அம்பிகா 1/4 மணி நேரமாகியும் அவள் வராதிருப்பதை எண்ணி வருந்தியவராய் அவளின் அறைக்குள் சென்று ஓய்வறையின் கதவை தட்டினார். அதுவரை எண்ணங்கள் எங்கெங்கோ பயணிக்க கண்ணீர் புரண்டோட அமர்ந்திருந்தவள் விறுவிறுவென கண்களை துடைத்து குரலை செருமி சரி செய்தவளாய், என்ன அத்த என்று சத்தமாய் குரல் கொடுத்தாள். உனக்காக டீ போட்டு வச்சு ரொம்ப நேரமாகுது, ஆறிடும், சீக்கிரமா வாமா என்று அழைத்தார். இதோ வரையத்த என்றவள் அடுத்த 10 நிமிடத்தில் சமையலறையின் அவர் முன்பு சென்று நின்றாள். சிவந்து வீங்கிய விழிகளே அவள் அழுதிருக்கிறாள் என்று பறைசாற்ற, என்னம்மா அழுதியா என நேரடியாக கேட்டார் அம்பிகா. இல்லை என தலையசைத்தவள் அவரின் அழுத்தமான பார்வையில் ஆமாம் என்று அசைத்தாள். என் பையனை உனக்கு பிடிக்கலையா? அவன் கல்யாணத்துக்கு கேட்டதை நினைச்சுதான் அழுதியா? இளங்குமரன் மூலம் இவர்களின் பள்ளிக்கால உரையாடல்களை கேட்டறிந்திருந்தாலும் அவளின் வாயிலிருந்து வார்த்தையை வரவைப்பதற்காகவே இவ்வாறு கேட்டிருந்தார் அம்பிகா. தனது கைவிரல்களை பார்த்தவாறே, குமரனை எப்படி எனக்கு பிடிக்காம போகாத, முதல் கல்யாணமாவே குமரனை கல்யாணம் செய்யாம போயிட்டேனேன்னு தான் அழுதேன் என்றவள். நீங்கள் ஏன் அத்தை என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஃபோன் செஞ்சு பேசியிருக்கலாம் தானே? நம்ம 2 குடும்பமும் தொடர்பிலேயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வராமலேயே போயிருக்கும். நான் என் இளாமச்சான கல்யாணம் செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் என கூறி அழுதாள். அதிர்ந்தவரை அவளை பார்த்தவர், உங்கள் அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா மயிலு பாப்பா என கேட்டார். நெற்றி சுருங்க கேள்வியுடன் அம்பிகாவை ஏறிட்டவளாய், அம்மா என்ன சொல்லணும், அவங்க ஒன்றும் சொல்லலையே, அம்மாவும் நானும் தான் திட்டக்குடி வந்து உங்களை காணாம தேடினோம் என்றாள். நாங்கள் ஊரை விட்டு கிளம்பும்போது உங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு ஃபோன் செஞ்சு அப்போ அங்கே இருந்த அட்டெண்டர் கிட்ட இந்த விஷயத்த மரகதத்துக்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் சொல்லாமல் விட்டுட்டாரு போல. அதான் நீங்கள் விஷயம் தெரியாமல் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க போல. ஆனால் நீங்கள் அப்படி வந்தது தான் தப்பாக போயிடுச்சு என்று பெருமூச்சொரிந்தார் அம்பிகா. நீங்கள் எங்கள் வீட்டை பார்த்துட்டு நாங்கள் இல்லைன்னதும் முத்து வீட்டுக்கு போனீங்களா? அங்கே முத்து மனைவி செண்பகமும் உங்கள் அம்மாவும் பேசினது எதுவும் தெரியாதா உனக்கு மயிலு என கேட்டார். தெரியாது என்று தலையசைத்தவள். நாங்கள் முத்து மாமா வீட்டுக்கு போனதும் நான் கௌசல்யாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டே அத்தை. எனக்கு குமரன் 12th மார்க் தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆர்வம், அதான் அதை தெரிஞ்சுக்க போனேன் என்றாள். என்று பெருமூச்சு விட்டவராய், முத்துக்கும் செண்பகத்துக்கும் குமரனை அவங்க பொண்ணு கௌசல்யாவுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைமையில். அப்போ நீயும் குமரனும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு நாள் என்கிட்ட வந்து செண்பகம் பேசினா, குமரனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசை எனக்கு மயில். ஆனால் அந்த நேரம் 10வது படிக்கிற வயசில் இந்த பேச்சு வேண்டாமேன்னு பொதுவாக செண்பகத்துக்கிட்ட சொல்லிட்டேன். ஆனாலும் ஊரை விட்டு போகிற அன்னைக்கு பையன் தான் காலேஜ் போக போகிறானே, இப்போவாவது நம்பிக்கையாக சொல்லிட்டு போகலாம்லன்னு செண்பகம் கேட்டா. செண்பகம் மனசில் ஆசை வளர்த்துட்டு மகளை வச்சுட்டு காத்துட்டு இருக்க கூடாதுன்னு காலேஜ் முடிச்சதும் குமரனுக்கு விருப்பம்னா மயில கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அவன் முகம் உடனே சுருங்கி போச்சு. சரி, என் பொண்ணுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிட்டா. முத்துவுக்கும் இதை கேட்ட அதிர்ச்சி தான் போல. அடுத்த சில நாட்கள்ல நீயும் உங்க அம்மாவும் வந்து நிற்கவும் செண்பகம் மனசு தாங்காம பேச்சு வாக்கல உங்க பொண்ணுக்கு தான் குமரனை கட்டி வைக்கணும்னு காத்து கிடக்கிறவ உங்ககிட்ட பேசாம இருப்பாளா? சென்னையில செட்டில் ஆனதும் ஃபோன் செஞ்சு பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கா. ஓ, இது எனக்கு தெரியாதத்த. அப்போ நீங்கள் திரும்பவும் அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சு பேசுனீங்களா என கேட்டாள் இளமையில். ஆம் என தலையசைத்த அம்பிகா. உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிற ஆசையோட பேசுகிறேன்னா இனி எனக்கு ஃபோன் செய்யாதன்னு சொன்னா உங்கள் அம்மா. நீ 10வது படிக்கும்போதே பேச்சு வாக்கில் நான் உங்கள் அம்மா கிட்ட நம்ம பிள்ளைக ஆசைப்பட்டா கட்டி வைக்க மாட்டியா மரகதம்னு கேட்டுக்க மயில். அவங்க ஒத்துக்கிட்டா செய்து வைப்பேன்னு பெருந்தன்மையா அப்போ சொன்னவ அன்னைக்கு ஃபோனில்
அப்ப வேற வழி இல்லாம பாதுகாக்க கிடைச்ச குடும்பத்தை எதிர்க்க மனசு இல்லாம மண்டையாட்டிட்டேன்னு சொன்னா என்ன மாதிரி என் பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன் அம்பி. இப்ப உங்க குடும்பம் இருக்க நிலைமையில இது சரி வராது. அவளாவது நிறைய வசதி உள்ள நல்ல இடத்தில் வாக்கப்பட்டு நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இனி எனக்கு ஃபோன் செய்யாத. உன்கிட்ட பேசாம உன்னை விட்டு விலகி போறது எனக்கும் கஷ்டம்தான் அம்பி. ஆனா என் பொண்ணு உன் பையனுக்கு கட்டி வைக்கிற ஆசையில இருக்கிற உன்கிட்ட தொடர்ந்து பேசி நம்பிக்கை கொடுக்க விரும்பல அம்பி. அதனால இனி எனக்கு ஃபோன் செய்யாத அம்பின்னு சொல்லி என் பேச்சு கூட கேட்காம ஃபோனை வச்சுட்டா என்றார். பேரதிர்ச்சியுடன் அம்பிகாவை பார்த்திருந்தால் இளமையில். ஏமா இப்படி செஞ்ச? மனதோடு மானசீகமாக அன்னையிடம் கேட்டிருந்தாள். சரி, நடந்தது நடந்து போச்சு, அதை மறந்துடுவோம். இப்ப என் மகனை கட்டிக்கோ மயிலு என்றார் அம்பிகா கண்களில் நீருடன். இல்லை என தலையசைத்தவளாய், குமரனுக்கு நான் வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அவனுக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வையுங்களேன் கெஞ்சும் பார்வையுடன் கேட்டாள். சரி, நீயே பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறியா அவனுக்கு என கேட்டார். அத்தை, என் மனநிலை உங்களுக்கு புரியுதா இல்லையா? பொண்டாட்டியோட அவன் வந்து நின்று இருந்தா கூட நான் சந்தோஷம்தான் பட்டிருப்பேன். எங்கிருந்தாலும் சந்தோஷமா வாழட்டும்னு அவனுக்காக வேண்டிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்படி என்னை கல்யாணம் செய்யறேன்னு சொல்லி வந்து நிற்கிறவனுக்கு எப்படி நான் வேற பொண்ணு பார்த்து கட்டி வைக்க முடியும்? அதெல்லாம் பார்க்குற சக்தி என் மனசுக்கு இல்லை. எனக்கு இரண்டாம் தாரமாவும் அவன் வேண்டாம். நீங்க எல்லாரும் என் கண்ணில் படாம எங்கேயாவது போய் வாழுங்க, அப்போதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் என்றவளாய் தனது அறைக்குள் சென்று கதவை சாற்றி கொண்டாள் இளமையில். அத்தியாயம் 14. தனது அருகே படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அம்பிகாவை பார்த்தவாறு படுத்திருந்தாள் இளமையில். கடந்த சில வருடங்களாக நிம்மதியான உறக்கம் பெற்றிருந்தவள் அம்பிகாவின் அருகாமை கிடைத்த சில நாட்களாகத்தான் தன்னை மறந்து ஆழ்ந்த உறக்கத்தை தழுவியிருந்தாள். மனதில் எண்ணற்ற எண்ணங்கள் ஊர்வலம் போக இத்தனை நாளாக அம்பிகாவின் அருகாமையில் கிடைத்த நிம்மதியான உறக்கம் இன்று தூர விலகி போயிருந்தது இளமையிலுக்கு. அவரையே பார்த்தவாறு படுத்திருந்த சத்தம் எழுப்பாது அமைதியாக எழுந்து வெளியே முகப்பரை நோக்கி வந்தாள். அங்கே சுவற்றில் மாட்டப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டிருந்த தாய் தந்தையரின் புகைப்படத்தை பார்த்தவாறு நின்றவள். ஏமா இப்படி செஞ்ச? ஒருவேளை எனக்கு இளாமச்சான பிடிக்கும்னு காலேஜ் படிக்கும் போதே உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ அம்பியத்தை கிட்ட திரும்பவும் பேசியிருப்பியாமா? ஏன் மேலதாமா தப்பு? உன்கிட்ட நான் சொல்லியிருக்கணும், இளாமச்சானா எனக்கு உசுருன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்குள்ளதான் இளாமச்சானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டேனே. எல்லாம் விதி, என்னத்த சொல்லமா? இப்ப நான் என்னம்மா செய்யட்டும்? வேற வழி தெரியாம தான் அம்பியத்தை கிட்ட கண்ணு முன்னாடி இருக்காம போங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா சொன்ன நேரத்துல இருந்து என் மனசு பற்ற பாடு எனக்கு தாம்மா தெரியும். இல்லாமச்சான் கூட இல்லாம இருந்துடுவேன். இத்தனை நாளாக அவனோட நினைவுகளோடவே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு இனியும் அப்படி வாழ்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா அம்மாவா இருந்து என்னை பார்த்துட்டு இருக்கிற அம்பியத்தையை விட்டு நான் எப்படிமா இருப்பேன்? கூறியவளின் தொண்டையை கரகரக்க கண்களில் நீர் சூழ்ந்தன. கண்களை அழுந்த மூடி கண்ணீரை வெளியிட்டவளாய் அழுதவளின் தலையை யாரோ தடவவும் கும்மிரத்தில் திக்கென அதிர்ந்தவளாய் திரும்பி பார்த்தாள் இளமையில். அங்கே அம்பிகா நின்றிருந்ததை பார்த்தவள் அத்தை என்றவாறு சுதாரித்தவளாய் கண்களை துடைத்துவிட்டு, நீங்க தூங்கலையா அத்தை என கேட்டாள். நீ தூங்காம இங்க என்ன செய்யற மயிலு என கேட்டார் அம்பிகா. தூக்கம் வரல அத்தை, அதான் சும்மா அப்பா அம்மா போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன் என்றவாறு திரும்பி தாயின் படத்தை பார்த்தாள். அம்பிகா தனது தோழி மரகதத்தை அப்படத்தில் ஏறிட்டு பார்த்தவராய், குமரன் ஒன்று சூப்பர் மார்க்கெட்ல பார்த்ததா சொன்னதும் உன்னையும் இவளையும் பார்க்குற ஆசையில தாமா ஓடோடி வந்தேன். இவகிட்ட எப்படியாவது பேசி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடலாம்னு ஆசாசையா வந்தேன். ஆனா இவளை இப்படி போட்டோவா தான் பார்ப்பேன்னு நினைக்கல என்று கூறும் போதே கண்கள் கலங்கியது அவருக்கு. மேலும் தொடர்ந்தவராய், இந்த வீட்டு ஓனர் தான் சொன்னாரு, நீ 2 வருஷமா உங்க அம்மாவை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாரு. கை கால் விழுந்த நிலையில அவளை நீ குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு நெகிழ்வா சொன்னாரு. இப்படி ஒரு நிலையிலிருந்து அவ இறந்து போயிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. கண்களை துடைத்தவாறு வேதனையுடன் கூடிய அம்பிகாவை நிமிர்ந்து பார்த்த இளமையில், அம்மாவோட அந்த நிலைமைக்கு நான் தான் காரணமத்த. காலேஜ் படிச்சு முடிச்சு வேலை தேடும் போதே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க அம்மா. அவங்க கூட வேலை பார்த்த ப்ரொஃபஸரோட பையனை தான் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அவர் நல்லவர் தான், என்னை ரொம்ப பிடிச்சு விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் சில காரணங்களால் அவர் கூட வாழ முடியாதுன்னு 3 மாதத்துலேயே பிரிஞ்சு வந்துட்டேன். அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்காம அடுத்த 1 வருஷத்தில் விவாகரத்து வாங்கிட்டேன். அடுத்த என் வாழ்க்கை என்ன ஆகும்னு அம்மாவுக்கு ரொம்ப கவலையாகி போச்சு.
என்னை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் கவலைப்பட்டே அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. நாங்கள் சென்னை வந்ததுக்கு பிறகு எங்களோட இணக்கமாக பழகிட்டு இருந்த அப்பாவோட தங்கச்சி குடும்பம் அம்மாவுக்கு இப்படி ஆனதும் எங்க அவங்க கூட ஒட்டிப்போமோ, உதவி எதுவும் கேட்டுடுவோம்னு எங்கள் பக்கமே வராமல் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தான் அத்தை என்கிட்ட உதவின்னு காசெல்லாம் வாங்கிப்பாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குற சூழ்நிலை வந்தப்போ யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒதுங்கி போயிட்டாங்க. நான் இப்படி தனியாக பிரிஞ்சு வாழ்றது வேற அவங்களுக்கு பிடிக்கல. என்னை ரொம்ப குறைவாக சொன்னாங்க. இதுவும் அம்மாவுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. இந்த தங்கச்சிக்காக தான் அப்பா அவ்வளோ கடன் பட்டாங்க. அந்த கடனால தான் அம்மா அப்பாவை தரைக்குறைவாக பேசி அப்பா உயிரே போச்சு. அந்த குற்ற உணர்வு அம்மா மனசுக்குள்ளேயே இருந்துச்சு அத்தை. அப்பாவோட தங்கச்சியும் அதை குத்தி கிளற மாதிரி ஒரு நாள் பேசினதுல அம்மா ரொம்பவே நொடிஞ்சு போயிட்டாங்க. அதுவே அவங்க உடம்ப இன்னும் பாதிச்சிடுச்சு. உடம்பு தேரணும்னா மனசு ரொம்ப தெம்பா இருக்கணும். அப்படியான சூழ்நிலையை அம்மாக்கு நான் கொடுக்காம போயிட்டேனோன்னு நிறைய நேரம் வருத்தப்பட்டிருக்கேன் அத்தை. ஆனால் இப்போ யோசிக்கிறப்ப உங்கள் குடும்பத்தை ஒதுக்கி வச்சு அப்படியான சூழ்நிலையை அவங்களுக்கு அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்கன்னு புரியுது அத்தை. தன்னை சுற்றி நல்லவர்களாக அமைகிறதுக்கு நம்ம நல்லவர்களாக இருக்கணும்ல அத்தை. அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகுதான் அவங்கள கவனிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலேஜ் வேலையை வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு மாறி வந்தேன். அம்மாவும் நானும் மட்டுமே எங்கள் உலகம்னு என் ஆயுசுக்கும் அம்மாவை இப்படியே கூட வச்சு பார்த்துக்கிடலாம்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னை விட்டே போயிட்டாங்க என்றவளை தேம்பி தேம்பி அழுதவளை கண்ணீருடன் அரவணைத்து கொண்டார் அம்பிகா. இத்தனை நாட்களாக மனதோடு தேக்கி வைத்தவை அனைத்தையும் அம்பிகாவிடம் கொட்டியிருந்தால் இளமையில் அம்பிகாவின் தோளில் சாய்ந்தவளாய் அம்மா போன பிறகு ரொம்பவே தனிமையை உணர்ந்தேத்த. முழுசா 3 வருஷம் நானும் இந்த வேலையும் தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படியே வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டு இருக்கும் போது தான் நீங்கள் வந்தீங்க. அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிற உங்களை விட்டு இருக்கணும்னு நினச்சாலே மனசு வலிக்குதத்த. என் கூடவே இருந்துடுங்களேன் ப்ளீஸ். குமரன் கிட்டேயும் தியாகமாமா கிட்டேயும் நான் பேசுகிறேன். கண்களில் கண்ணீர் தடத்துடன் ஆர்வத்தை தேக்கியவளாய் அம்பிகாவை பார்த்து அவள் கேட்க, என் பையனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னா வாழ்நாளுக்கும் அத்தையா, நீ பெத்து போன்ற பிள்ளைகளுக்கு பாட்டியா உன் கூடவே நான் இருப்பேன் என்றவர் சொன்னதும் கோபத்துடன் அவரை விட்டு விலகி நின்றாள். நீ ஏன் அவனை வேண்டாம்னு சொல்ற மயிலு? உனக்கு விவாகரத்தாகி 6-7 வருஷம் இருக்கும் தானே? இந்த 2ஆம் கல்யாணத்தை தவிர வேற ஏதாவது காரணம் ஏதாவது இருந்தா சொல்லு என கேட்டார் அம்பிகா. அமைதியாக நின்றிருந்தாள் இளமையில். நிஜமாகவே என்னவென்று இதற்கு பதிலளிப்பது என்று தெரியவில்லை அவளுக்கு. இளமையிலின் அருகே வந்து அவளின் கைகளை பற்றியவராய், குமரனுக்கு பொண்ணு பார்க்க பேச்சு எடுத்ததும் எங்க எல்லாரும் மனசுலையும் நீதான் வந்துட்டு போன மயிலு. அப்பதான் குமரன் ஸ்கூல்ல நீ லவ் ப்ரப்போஸ் செஞ்சதை சொன்னான். ஆனாலும் நீ எங்க எப்படி இருக்கன்னு தெரியாம அவன் மனசுல ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்னு உங்க அம்மா என்கிட்ட பேசினதை சொல்லி நாங்க பாக்குற பொண்ணை கட்டிக்கொன்னு அவன்கிட்ட நான் தான் சொன்னேன். உன்னை சூப்பர் மார்க்கெட்ல குமரன் பார்த்துட்டு வந்து சொன்னப்ப உன் கழுத்துல தாலி இல்லை, அதனால உனக்கு கல்யாணமாகி இருக்காதுன்னு அவ்வளோ சந்தோஷமா சொன்னான். என் மகன் சந்தோஷத்தை விட நான் என்ன பெருசா கேட்டுட போறேன்? இந்த வீட்டுக்கு உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆனா மரகதம் இல்லாத தனிமையான உன் வாழ்க்கையை பத்தி உன் வீட்டு ஓனர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் உன் கூடவே இருக்கணும்னு முடிவு செஞ்சேன். அதுவும் என் பையனை கட்டி கொடுத்து அத்தையா உன் கூடவே இருக்கணும்னு தீர்மானமா இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, அன்னைக்கு நிஜமாவே பெரிய அதிர்ச்சி எனக்கு. அப்ப கூட அந்த பையனை குறை சொல்லாம ஓ மேலதான் தப்புன்னு சொன்ன பாரு. 2ஆம் தாரம்னாலும் என் பையனை உனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு அப்பதான் தடமா முடிவெடுத்தேன். தப்பு செய்யறது மனித இயல்பு மயிலு. அதை ஏத்துக்கிற மனசுதான் உண்மையா நல்ல மனசு. உன்னோட விவாகரத்துக்கு அந்த பையன் மேல தவறில்ல, நீ தான் காரணம்னு உண்மையா ஒத்துக்கிற உன்னோட மனசுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றவர் பெருமூச்சொறிந்தவராய், என் பையனை கட்டிக்க சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்தல மயிலு. ஆனா என் மகனை நீ கட்டிக்கிட்டா மட்டும்தான் என் ஆயுசுக்கும் உன் அம்மா ஸ்தானத்துல உன் கூட இருந்து நான் பார்த்துக்க முடியும். இதுதான் நிதர்சனமும் கூட. இதுக்கு மேல உன் முடிவு தான். எவ்வளோ டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோ மயிலு. நீ முடிவு சொல்ற அன்னைக்கு நான் இங்க இருக்கிறதா வேணாமான்னு முடிவு சொல்றேன். அவள் பந்தையே அவளுக்கு லாவகமாய் நகர்த்தி விட்டவராய் அம்பிகா படுக்கை அறைக்குள் செல்ல சுறுசுறுவென வந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவளாய், இதுதான் பிளாக்மெயில் செய்யல என்ற பேர்ல பிளாக்மெயில் செய்யறதாத்த மனதோடு பொறுமையவளாய் டங்கு டங்கென்று நடந்தவள் அம்பிகாவை முறைத்தவாறு இடித்து கொண்டு போர்வையை போர்த்தி படுத்து கொண்டாள். அவளின் செயலை புன்சிரிப்புடன் பார்த்தவராய் உறக்கத்தை
தழுவினார் அம்பிகா. மறுநாள் காலை இளங்குமரன் அவளை அழைத்து செல்ல வந்த போதும் தனது வண்டியிலேயே கல்லூரிக்கு சென்றிருந்தாள் இளமையில். மாலை அவளிடம் பேசுவதற்காகவே ஆவலாய் வீட்டில் காத்திருந்தவனிடம் பேசாது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றாள். அடுத்த வாரத்தில் இருந்த மருத்துவமனை திறப்பு விழாவிற்கான வேலையில் ஈடுபட்டிருந்தவனுக்கும் அடுத்து இவளை சந்திக்க நேரம் கிடைக்காமல் போனது. மருத்துவமனை திறப்பு விழாவிற்கும் கூட இளமையில் செல்லவில்லை. அன்று முக்கிய வேலை இருப்பதாக கல்லூரிக்கு சென்றவள் இரவு வெகு தாமதமாகத்தான் வீட்டுக்கு வந்தாள். அம்பிகாவும் அவளை வற்புறுத்த விரும்பாதவராய் கண்டம் காணாதது போல் அவளின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அம்பிகா இவளுடனேயே தங்கியிருக்க அன்றாடம் பகல் பொழுதில் ஒரு முறையேனும் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டு செல்வார் தியாகராஜன். அவள் வீட்டுக்கு செல்வதையே நிறுத்தியிருந்தான் இளங்குமரன். இளங்குமரன் இவளின் வீட்டுக்கு வராமல் இருப்பதும் இவளிடம் பேசாமல் இருப்பதும் ஒரு வகையில் இவளுக்கு ஆசுவாசத்தை அளித்தது. அவன் நெருங்கினால் தன்னால் வம்படியாக விலகியிருக்க முடியாது என்றே உணர்ந்திருந்தாள் இளமையில். அவன் தள்ளியிருந்த போதும் அன்றாடம் அவனது நடவடிக்கைகளை பற்றி எவ்வாறேனும் அம்பிகாவின் மூலமாக கேட்டறிந்து விடுவாள். இப்படியாக 2 மாதங்கள் சென்றிருக்க அவனது மருத்துவமனையும் திறக்கப்பட்டு அவனும் தனது பணியில் மூழ்கி போனவனாயிருந்தான். அன்று 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணாக்கர்களின் வகுப்பில் இருந்தால் இளமையில். சொல்லுங்க, இங்க யாரெல்லாம் ஃபார்மசி தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கோர்ஸ் செலக்ட் செஞ்சீங்க? 1ஆம் ஆண்டு மாணாக்கர்களின் முதல் நாள் வகுப்பில் இவ்வாறு கேட்டிருந்தால் இளமையில். வகுப்பில் 4-5 நபர்கள் கையை தூக்க. குட், அப்ப மீதி எல்லாருமே மெடிசின் கிடைக்காம B.Pharm செலக்ட் செஞ்சீங்களா என சிரித்தவாறு கேட்டாள். பெரும்பாலும் மருத்துவ கல்லூரியில் இருப்பு கிடைக்காதவர்கள்தான் மருந்தக கல்வியை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதால் இவ்வாறு கேட்டிருந்தால் அவளின் கேள்விக்கு அனைவரும் கூட்டாக ஆமாம் எனவும் மெல்ல சிரித்தவளாய், முதல்ல மெடிசன் கிடைக்காம போச்சேன்னு கவலையா இருக்கும். ஆனா படிக்க படிக்க மெடிசனை விட இது ரொம்ப நல்ல கோர்ஸா இருக்கேன்னு உங்களுக்கு பிடிச்சிடும் என்றவள் சொன்னதும், அப்ப நீங்களும் மெடிசன் கிடைக்காம தான் ஃபார்மசி படிச்சிங்களா மேம் என்று ஒரு மாணவன் ஆர்வமாய் கேட்டான். அவனின் கேள்வியில் இளவயதில் இளங்குமரனுக்காக தான் இக்கல்வியை தேர்ந்தெடுத்த காட்சிகள் மனதிற்குள் விரிய மின்னகை புரிந்தவளாய், நான் ரொம்ப பிடிச்சு படிச்ச கோர்ஸ் இது, இதை தான் படிக்கணும்னு பிளான் செஞ்சு தான் 12வது எக்ஸாமை எழுதுனேன் என்றாள். சரி, இன்னைக்கு முதல் நாளுங்கிறதால எல்லாரும் அவங்கள அறிமுகப்படுத்திக்கோங்க என்றவள் கேட்கவும் ஒவ்வொருவராய் எழுந்து தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். அறிமுகப்படல முடிந்ததும் மாணாக்கர்களிடம் இயல்பான உரையாடலாய் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தாள் இளமையில். மேம், நான் இந்த மாத்திரையோட அட்டை பின்னாடி ரெட் கலர் வெர்டிக்கல் லைன் பார்த்துருக்கேன். அப்படி போட்டிருக்க மாத்திரையெல்லாம் டாக்டர் பரிந்துரை இல்லாமல் போடக்கூடாதுன்னு படிச்சிருக்கேன். அந்த மாதிரி வேறு சில கலர் லைன்ஸ் ஏதாவது இருக்கா என கேட்டால் ஒரு மாணவி. இப்படி ரெட் லைன் இருக்கிறத ஷெட்யூல் ஹச்ன்னு சொல்லுவோம். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ் 1945 இந்திய சட்ட விதியின்படி கொடுக்கப்பட்ட அட்டவணைகளின் ஷெட்யூல் கீழ் மருந்துகளை வகைப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ஷெட்யூல் ஜீனா ஹார்மோன் சம்பந்தமான மருந்து, ஷெட்யூல் எக்ஸ்னா போதைப் பொருள் சம்பந்தமான மருந்து, ஷெட்யூல் எஃப்எஃப் கண் நோய்க்கு சம்பந்தமான ஆயில்மெண்ட் சொல்யூஷன் மருந்து, ஷெட்யூல் கியூ சோப், டை அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஷெட்யூல் டி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருந்துகள். இந்த மாதிரி ஷெட்யூல் A to Z மருந்துகளை வகைப்படுத்திக்கிறாங்க. இதில் ஷெட்யூல் ஹச் மருந்து மாத்திரைகளுக்கு இந்த சிவப்பு கோடு போடணும்னு ரூல்ஸ். அந்த மாதிரி இருந்தாலே அது டாக்டர் பரிந்துரை இல்லாமல் போடக்கூடாதுன்னு மக்களுக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு மாத்திரை அட்டைக்கும் இந்த படிப்பை முடித்ததும் பார்க்குற மாத்திரை அட்டைக்கும் உங்கள் பார்வை மாறி இருக்கும். அதாவது அந்த மாத்திரை அட்டையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அப்போ புரியும். அதை வச்சு எந்த நோய்க்காக அந்த மாத்திரையை வாங்குறாங்க சாப்பிட்றாங்கன்னு உங்களாலேயே கண்டுபிடிச்சே சொல்ல முடியும். அவளின் இப்பேச்சை கேட்டிருந்த மாணாக்கர்களின் மனதில் ஆர்வம் பெருகியது. மற்றொரு மாணவி எழுந்து, அது ஏன் சில மாத்திரைகளுக்கு மட்டும் நடுவில் கோடு இருக்கு மேம்? அப்படி கோடு இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என கேட்டாள். நடுவில் கோடு இருக்க மாத்திரைகளை அட்ஜஸ்டபிள் டேப்லெட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாத்திரை 100 மில்லிகிராம் இருந்துச்சுன்னா ஒரு பாதி 50 மில்லிகிராம், இன்னொரு பாதி 50 மில்லிகிராம் அளவுன்னு நடுவில் கோடு இருக்கிற மாத்திரை தயாரிக்கப்பட்டிருக்கும். 2ஆக உடைத்து சரியான அளவில் சாப்பிடணுன்றதுக்காக இப்படி கோடு போட்டு தயாரிப்பாங்க. கோடு இல்லாத மாத்திரைகளை இப்படி உடைச்சி சாப்பிடக்கூடாது. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா என்று ஆச்சரியமாக தங்களுக்குள் பேசியவாறு சிலர் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு மாணவன் எழுந்து
இருந்து பாராசிட்டமல் மாத்திரைகளை அடிக்கடி பயன்படுத்துறது சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தணும் சொல்றாங்களே, அது உண்மையா மேம் என கேட்டான். எல்லா ட்ரக்ஸுமே சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் இருக்கும். நான் இங்கே ட்ரக்குன்னு சொல்றது மருந்து மாத்திரைகளை தான். உதாரணத்துக்கு 500 மில்லிகிராம் பாராசிட்டமல் மாத்திரை எடுத்தோம்னா 50 மில்லி தான் வேலை செய்யும். மீதி 450 மில்லி ரத்தத்தில் கலந்து சர்க்குலேட் ஆகி கரைஞ்சு போயிடும். அப்படி சர்க்குலேட் ஆகும்போது எந்த உறுப்பில் கலக்கணுமோ அந்த ரிசப்டாரில் போய் பைண்ட் ஆகி வேலை செய்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். பேஷண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யணும்னு கேட்கும்போது அதான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுடுறாங்க. அது உடனே வேலை செய்யும். சமீபத்தில் ஆன்லைனில் வைரலான ஒரு போஸ்ட் ஞாபகம் வருது. உங்களில் சில பேர் கூட அதை பார்த்துருப்பீங்க. டாக்டர் ஃப்ரூக் அப்துல்லா அவங்களோட போஸ்ட் அது விளக்கமாக அவர் ட்ரீட் செஞ்ச ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட பாராசிட்டமல் பாதிப்பு பற்றி சொல்லியிருந்தார். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் 1 வயசு குழந்தைக்கு காய்ச்சல் சளின்னு மருந்து கேட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட அப்பா அந்த ஃபார்மசிஸ்ட் சளிக்கு ஒரு டானிக், காய்ச்சலுக்கு ஒரு டானிக்னு ரெண்டையும் 2.5 மில்லி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் காய்ச்சல் டானிக்கை 2.5 மில்லி கொடுக்க சொன்னது ஓரளவு சரிதான். காரணம் அந்த பையனின் எடை 8 கிலோ. பாராசிட்டமல் கொடுக்க வேண்டிய அளவு குழந்தையின் எடையே கிலோ 15 பெருக்கினால் கிடைக்கும். இப்படி 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இந்த குழந்தைக்கு 8, குழந்தையின் எடை பெருக்கல் 15, 120 மில்லிகிராம் கொடுக்கணும். 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை 120 மில்லிகிராம் பாராசிட்டமல் கொடுக்கலாம். அந்த ஃபார்மசிஸ்ட் கொடுத்த காய்ச்சல் டானிக்கில் 5 மில்லியில் 250 பாராசிட்டமல் அடங்கி இருக்கு. ஆக 2.5 மில்லி டானிக்கில் 125 மில்லிகிராம் பாராசிட்டமல் இருக்கும். அதனால் அதை கொடுக்க சொன்னது சரி. ஆனால் விபரீதம் எங்க வருதுன்னு பாருங்க. கூட சளி இருமலுக்கு என ஒரு டானிக்கை கொடுத்திருக்காங்க. அது சளி இருமலை நிறுத்த வேண்டிய மருந்துகளின் ஊடே பாராசிட்டமல் கலந்திருக்கு. அதிலும் 2.5 மில்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த டானிக்கில் 5 மில்லியில் 125 மில்லிகிராம் பாராசிட்டமல் இருக்கு. ஆக 2.5 மில்லியில் 62.5 கிராம் பாராசிட்டமல் இருக்கும். மேலும் எப்போ எந்த கால இடைவெளியில் இந்த 2 டானிக்கையும் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பல. இதனால் ஒவ்வொரு முறை இந்த 2 டானிக்கையும் கொடுக்கும்போது தேவைக்கு மீறி 65.5 கிராம் பாராசிட்டமல் ஓவர்டோஸாக குழந்தைக்கு 2 நாட்களாக போயிருக்கு. அதனால் தான் குழந்தையை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது வாந்தி, வயிற்று வலி இருந்ததாக கண்டுபிடித்து இந்த பதிவை டாக்டர் போட்டிருந்தாங்க. இப்போ சொல்லுங்க, பாராசிட்டமல்னால பக்க விளைவுகள் எப்படி வருது என கேட்டால் இளமையில் நாம் எடுத்துக்கிற டோஸ் அளவினால் வருது என கூறினர் மாணாக்கர்கள். அதனால தகுந்த மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் நம்ம மருந்து கொடுக்க கூடாது, நாமளும் இப்படியெல்லாம் பரிந்துரைக்க கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் வந்து நின்றார் ஒரு ஆசிரியை. அன்று கல்லூரியில் இரத்த தான முகாம் நிகழப்போவதாக ஏற்கனவே உரைத்திருந்த போதும் அப்பணிக்கு இளமையில் பொறுப்பில்லை என்பதாலும் அன்றைய வகுப்புகள் முடிந்ததும் முகாமிற்கு செல்லலாம் என திட்டமிட்டவளாய் வகுப்பறையில் இருந்தவளை வந்து சந்தித்தார் அப்பணியின் பொறுப்பில் இருந்த காயத்ரி என்னும் ஆசிரியை. மயிலு மேம், எனக்கு ஒரு ஹெல்ப் செய்ய முடியுமா ப்ளீஸ் என்ற கோரிக்கையுடனேயே அவர் வந்து நிற்க மாணவர்களை பாடத்தை படிக்குமாறு உரைத்துவிட்டு அவரிடம் பேசுவதற்காக வந்து நின்றாள் இளமையில். என்னாச்சு காயு மேம்? பிளட் டொனேஷன் கேம்ப்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. காயத்ரி முகத்தில் இருந்த பதட்டத்தினை அவதானித்தவளாய் இளமையில் கேட்க, நல்லா தான் போயிட்டுருக்கு மேம். ஆனால் நான் இப்போ உடனே வீட்டுக்கு போயாகணும். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் செஞ்சுருக்கா. ஃபீவர்னு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாலாம். நான் உடனே கிளம்பி ஆகணும். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் செய்கிறீங்களா ப்ளீஸ்? இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சதும் இன்னைக்கு எத்தனை பேர் டொனேட் செஞ்சுருக்காங்க, எவ்வளவு பிஸ்கெட் அண்ட் ஜூஸஸ் கொடுத்துருக்கோம்னு ரிப்போர்ட் எடுக்கணும் மேம். வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் கேட்டு வாங்கி பேலன்ஸ் பிஸ்கெட் அண்ட் ஜூஸ் எல்லாம் கரெக்டாக எண்ணி ரூமில் வச்சு பூட்டிட்டாங்களான்னு செக் செஞ்சால் போதும் மேம். அப்புறம் டாக்டர் அண்ட் நர்ஸ் கிட்ட பேசி வழி அனுப்பணும். நாளைக்கும் கேம்ப் இருக்கு. நான் நாளைக்கு வந்துடுவேன். நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கிறீங்களா என காயத்ரி கேட்க சற்று தயங்கினாலும் அவரின் முகத்தில் தெரிந்த கலக்கத்தில் அதனை ஏற்றுக்கொண்டால் இளமையில் அந்த இரத்த தான முகாமின் வேலைக்காக இருந்த முக்கிய தன்னார்வல மாணவரை இளமையிலிடம் அறிமுகம் செய்துவிட்டு காயத்ரி கிளம்பிவிட இரத்த தானம் நடைபெறும் வளாகத்திற்குள் சென்றால் இளமையில் ஆங்காங்கே இருந்த மெத்தை விரிப்பில் இரத்த தானம் செய்தவர்களாய் மாணாக்கர்கள் படுத்திருப்பதையும் அவர்களின் அருகில் தன்னார்வலர்கள் நின்று உதவுவதையும் பார்த்தவளாய் அந்த அறைக்குள் நுழைந்தவள் அங்கு ஓரமாய் மாணாக்கர்களின் உடலை பரிசோதித்தவாறு அமர்ந்திருந்த இளங்குமரனை கண்டு திடுக்கிட்டு நின்றாள். சட்டென பின்னுக்கு நகர்ந்தவளாய் அவனது பார்வை வட்டத்திற்குள்ளிருந்து விலகி தள்ளி நின்று
கொண்டாள். ஐயோ, இவன் இங்க வந்தா இவனை பார்த்துட்டு எப்படி பேசாம போறது? தெரியாத மாதிரியும் இருக்க முடியாது, தெரிஞ்ச மாதிரியும் காண்பிச்சுக்கிட்டா சரி வராது. இப்போ நான் என்ன செய்வேன் முருகா? ஹீமோகுளோபின் செக் பண்ணலாம்னு வேற நினைச்சேனே. மனதோடு புலம்பியவளாய் இவள் நின்று கொண்டிருக்க அவளை பார்த்ததும் பார்க்காதது போல் அவளை கடந்து சென்று சற்று தூரமாய் இருந்த ஓய்வறைக்குள் நுழைந்தான் இளங்குமரன். இவள் பெருமூச்சு விட்டவளாய் அறைக்குள் நுழைந்து தன்னார்வலர்களிடம் அடுத்தடுத்த பணிகளை இட்டவளாய் பேசிக்கொண்டிருக்க அறையினுள்ளே நுழைந்த இளங்குமரன் மருத்துவருக்கான இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். அவளை பார்க்கவும் இல்லை, அவளிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. அவனது இந்த பாராமுகம் நெஞ்சில் சுருக்கென வலியை கொடுத்தது அவளுக்கு. நான் பேச மாட்டேன்னு சொன்னா அவனும் பேசாம போயிடுவானா? என்னமோ என்ன அவன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு. புசு புசுவென பொறுமையவாறு மனதோடு பேசியவாறு அவனை பார்த்தால் இளமையில் எப்படி அவனை எதிர்கொள்றதுன்னு அப்படி யோசிச்சுட்டு நின்ன. இப்ப அவனே உன் மைண்ட் வாய்ஸை கேட்ட மாதிரி உன்னை யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கான். அப்படி எதுக்கு பொறுமைக்கிட்டு இருக்க? மனசாட்சி கேள்வி கேட்க விடைத்தான் இல்லை அவளிடம். அன்றைய நாளின் பணிகள் முடிந்து கிளம்பும் போது கூட மறுநாளுக்கான பணி திட்டங்களை பற்றி நேரடியாக அவளிடம் கேட்காமல் செவிலியரை அனுப்பி கேட்க செய்து அவள் கேட்டறிந்து கொண்டது மேலும் அவளின் மனதை வாட்டியது. எப்பொழுதும் வேலை முடிந்து வீட்டுக்கு சென்றதும் அன்றைய நாளின் நிகழ்வுகளை பற்றி அம்பிகாவிடம் பகிர்ந்து கொள்பவள். அன்று ஏதும் பேசாது மௌனமாகவே உலா வந்தாள். அம்பிகாவும் அவளின் போக்கில் விட்டவராய் ஏதும் கேட்டுக்கொள்ளவில்லை. அன்றிரவு படுக்கையில் படுத்தவளுக்கு உறக்கமே வரவில்லை. அவன் தன்னை யாரோ போல் நடத்தியது அவளின் நெஞ்சை காயப்படுத்தி இருந்தது. அன்று பேரங்காடியில் அவனை பார்த்துவிட்டு அவள் யாரோ போல் விலகி வந்தது அவனை எத்தனையாய் காயப்படுத்தி இருக்கும் என்று இன்று புரிந்தது அவளுக்கு. இளங்குமரன் ஒரு நாள் அவளிடம் தன்னை அவள் எங்கு எப்பொழுது பார்த்தாலும் நண்பனாய் வந்து பேசியிருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய எதிர்பார்ப்பு என்று கூறியதும் ஏனென இப்பொழுது விளங்கியது அவளுக்கு. மறுநாள் இரத்த தான முகாமிற்கு சென்று தானே நேரில் அவனிடம் பேச வேண்டுமென முடிவு செய்த பிறகு அவளால் நிம்மதியாக உறங்க முடிந்தது. மறுநாள் அவனிடம் பேச வேண்டுமென திட்டமிட்டதே மனதிற்குள் தித்திப்பை அளித்திருக்க அந்த இனிமையுடனேயே கல்லூரிக்கு பயணப்பட்டிருந்தால் இளமையில். கல்லூரிகள் சென்று தனது இருக்கையில் பையனை வைத்த மறுநொடி விறுவிறுவென அவளின் கால்கள் ஆர்வத்துடன் அவனை காணவென இரத்த தான முகாம் நோக்கி செல்ல அவன் இன்னும் வரவில்லை என்ற செய்தி அவளின் முகத்தை சுருங்க செய்தது. சரி, அவன் வந்ததும் அவன்கிட்டே என்னோட ஹெச்பி எல்லாம் செக் செய்ய சொல்லி பிளட் டொனேட் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கலாம் மனதோடு எண்ணியவளாய் வகுப்பெடுக்க சென்று விட்டாள். மதிய உணவு நேரத்திற்கு பிறகு இளைப்பாற நேரம் கிடைக்க மனதோடு பெருகிய ஆர்வத்துடன் இரத்த தான முகாமில் அவன் முன் சென்று நின்றாள் இளமையில். எஸ் மேம். என்ன வேணும்? இரத்த தானம் செய்ய போறீங்களா? யாரோ போன்ற அவன் கேட்க இக்கேள்வியில் சுறுசுறுவென கோபமேற தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவளாய் ஆமா என்றவள் தலையசைத்ததும் அவளின் கடுகடு முகத்தை சிரிப்புடன் பார்த்து கொண்டே இரத்த தானம் செய்வதற்குரிய டெஸ்ட்டுகளை எடுத்து பார்த்தவன். ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கே மேம், ப்ரெஷர் வேற இருக்கு, ஒழுங்கா சாப்பிட்றீங்களா இல்லையா? ப்ரெஷர் வர வயசா மேம் இது, ஹெல்த்தியா சாப்பிட்றது இல்லையா மேம் என்று கேட்டான். நான் நல்லதா சாப்பிட்றதும் சாப்பிடாததும் தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் டாக்டர் சார். ஸோ நான் பிளட் டொனேட் செய்ய முடியாது, அவ்வளோதானே, தேங்க்ஸ் என்றவளாய் விறுவிறுவென அங்கிருந்து வெளியே வந்திருந்தால் இளமையில். எப்படி யாருன்னே தெரியாத மாதிரி பேசுகிறான் பாரு, இதில் சரியாக சாப்பிட்றது இல்லையா மேம்னு அக்கறை ஒன்று தான் குறைச்சல். கண்கள் கரைத்து கொண்டு வந்தது அவளுக்கு. எங்கே போனால் அந்த திடமான இளமையில் என்று அவளுக்கே புரியவில்லை. இப்படி எதற்கெடுத்தாலும் அலும்பராகம் தான் இல்லையே, இவனை கண்ட நாளிலிருந்து தனது கண்கள் ஏன் அனைத்திற்கும் கண்ணீர் வடிக்கிறது என்று ஆத்திரமாக வந்தது அவளுக்கு. அதன் பிறகு அன்றைய நாள் முழுவதும் கலவையான மனநிலையுடனே கடத்தியிருந்தாள் இளமையில். தனது இந்த மனநிலை எண்ணி பெரும் கலக்கமாக இருந்தது அவளுக்கு. தான் இப்படி இருந்தால் எங்கனம் அவன் வேறொரு பெண்ணை மணந்து கொள்வதை ஏற்று வாழ முடியும் என்று தன் மீதே வெறுப்பு விரக்தி என குழப்பமான மனதுடன் வீட்டுக்கு சென்றவள் மனதின் புழுக்கம் தாளாது அன்றிரவு மொட்டை மாடிக்கு சென்று நின்று கொண்டாள். வாழ்வின் முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் தான் இருப்பது புரிந்தது அவளுக்கு. எப்படி இவர்களை பிரிந்து செல்வது? ஏதேனும் காரணத்தை கண்டுபிடித்து நிச்சயமாக இவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இளங்குமரன் வேறொரு திருமணத்தை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ முடியும் என்று எண்ணியவாறு இருட்டில் வெண்ணிலவை வெறித்து பார்த்திருந்தவளை மயிலு என்ற குரல் நிகழ்விற்கு கொண்டு வந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் நிச்சயமாக அங்கே குமரனை எதிர்பார்க்கவே இல்லை. அவனை கண்டதும் உள்ளம் பரவசத்தில் துள்ளி அடங்கிய மறுநொடி கோபத்தை தத்தெடுத்து கொண்டது.
என்ன மயிலு, வானத்துல நட்சத்திரத்தை எண்ணி முடிச்சாச்சா? சிரித்தபடி கேட்டவாறு அவள் அருகே வந்து நின்றவனை வெற்றி பார்வை பார்த்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஒரு மனமோ உள்ளத்தின் சுமையெல்லாம் அவனிடம் கொட்டிவிட்டு தஞ்சம் அடைந்து விடு என்று உந்த, மறுமணமோ அவனை விட்டு சென்று விடு என்று கூக்குரலிட்டது. சாரி மயிலு, அங்க உன்னை தெரிஞ்ச மாதிரி பேசினா என ஏதோ கூற வந்தவனை இடையிட்டு தடுத்தவளாய், நீங்க யார் சார் எனக்கு? நீங்க என தெரிஞ்ச மாதிரி பேசணும்னு நான் எதிர்பார்க்க போறேன் என்றாள் இளமையில். மயிலு, நான் சொல்றதக்கே. அவன் முடிக்க முன்பே அங்கிருந்து நகர முற்பட அவளின் கைகளை பிடித்து நிறுத்தினான். சட்டென அவளது கண்களில் கண்ணீர் சூழ்ந்தன. இந்த ஸ்பரிசத்தை நான் மிஸ் பண்ணுவேன். பள்ளி காலத்தில் அவனை பிரிந்து வந்த போது அவள் உரைத்த அந்த வார்த்தைகள் இப்பொழுது அவளின் செவியினில் ரீங்காரமிட்டது. ஆம், இப்பொழுதும் அந்த ஸ்பரிசத்தை மிஸ் செய்கிறாள் தான். அப்பொழுது 10 வயதில் அவள் ஸ்பரிசித்த மென்கரங்களாய் இருக்கவில்லை இளங்குமரனின் கரங்கள். அன்றைக்கும் இன்றைக்குமான அவனது கரங்களின் தொடு உணர்வினை அவதானித்தவளாய் அவளது மனதிற்குள் பெரும் குழப்பம் சூழ கண்கள் கண்ணீரை சிந்தின. எனக்கு என்னையே பிடிக்கல குமரா, இப்படி உன் தொடுதலுக்கு இறங்கி போற என் மனசை எனக்கு சுத்தமா பிடிக்கல எனும் போதே அவளின் குரல் தழுதலுக்கு அப்பொழுதுதான் அவள் அழுகிறாள் என்று புரிந்தவனாய் அவளின் முன் சென்று நின்று முகத்தை பார்த்தான். அவளின் முகத்தை கைகளில் ஏந்தியவனாய், உன்னையே ஏன் நீ வருத்திக்கிற மயிலமா என்று அவன் கேட்க, உன்னை கட்டிக்கிட்ட வாழ்நாளுக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன்னு என் மனசு குற்ற உணர்வுல தவிக்குமேனு பயமா இருக்கு. நான் கல்யாணத்துக்கு பிறகு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டவ தானே நீன்னு ஒரு தடவை உன் வாயிலிருந்து வந்தாலும் நான் செத்துடுவே இல்லாமச்சான். இத்தனை நாட்களாக மனதினுள் நடத்தி கொண்டிருந்த போராட்டத்தினை வெளிப்படையாகவே உரைத்து கதறி அழுதவளை கண்ணீருடன் இறுக்கமாய் தழுவியிருந்தான் இளங்குமரன். 2 நாட்களாக இளமையிலின் குழப்பம் அந்த வதனத்தை கண்டு மகனிடம் அம்பிகா புலம்ப அதன் காரணம் அறிந்தவனாய் அவளை சந்தித்து பேச வந்திருந்தான் இளங்குமரன். ஆனால் அவள் இத்தனை குழப்பமான மனநிலையில் இருப்பாள் என்று அவன் துளியும் எண்ணியிருக்கவில்லை. தன்னை திருமணம் செய்வதில் அவளுக்கு விருப்பமில்லை என்பதில் திடமாக இருப்பாள் என்று நம்பினான். எப்படியும் 2 வருடங்களாவது போராடித்தான் அவளை மனம் புரிய வேண்டியிருக்கும் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவளின் இதயம் இத்தனை பலகீனப்பட்டிருக்கும், வழியால் துவண்டு போயிருக்கும் என நினைத்து கூட பார்க்கவில்லை அவன். அவளின் இந்த வேதனையை போக்குவதே மூச்சு முதல் காரியமாக கருதியவன். அடுத்த முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாம் மயிலு என்றான். அவள் சட்டென அவனிலிருந்து பிரிந்து அவனது முகத்தை ஏறிட்டவளாய் வேண்டாம் என தலையசைக்க அவனுக்கு கோபம் தலைக்கேற, என்ன வேண்டாம், இப்படியே ஆயுசுக்கும் தனியா இருக்கலாம் நினைச்சியா? அவள் தலையை குனிந்தவாறு அமைதியாக நிற்க, சரி நான் வேண்டாம் உனக்கு, அப்ப வேறு யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிறியா என்று அவன் கேட்ட நொடி கன்னத்தில் பட்டன அடித்திருந்தாள். அவள் அடித்த வேகத்தில் கன்னத்தில் கை வைத்தவனாய், என்ன உரிமையிலடி என்ன அடிச்ச நீ? கட்டிக்க மாட்டாளாம், ஆனா அடிக்க மட்டும் செய்வாளாம். கண்களில் கோபம் மின்ன கேட்டிருந்தான். அவளின் முகமும் கோபத்தில் ஜொலிக்க, என்னது உரிமை இல்லையா? கொன்னுட வேண்டாம் உன்னு, வாயிருக்குன்னு கண்டதையும் பேசுவியா நீ? என்னை வேறொருத்தரை கட்டிக்க சொல்லுவியா நீ? அவனது கை கால் தோள் தலை என அவளின் கைக்கு கிடைத்த இடங்களில் எல்லாம் சரமாரியாக அடித்தவளின் 2 கைகளையும் பிடித்து நிறுத்தியவனாய், பிசாசு நிறுத்தடி என்றான். யாருடா பிசாசு? நீதா எரும பண்ணி காட்டேரி என்று மேலும் அவள் எகிரி கொண்டு அடிக்க வர, இப்ப புரியுது அர்ஜுன் ஏன் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாருன்னு. உன் அடிக்க பயந்தே டிவோர்ஸ் கொடுத்திருப்பாரு என்றவாறு சிரித்தவனை கண்கள் விரிய அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அர்ஜுன் உனக்கு எப்படி தெரியும்? அதிர்ச்சியில் உறைந்தவளாய் அவள் கேட்க, ஆல் டீடைல்ஸ் ஐ நோ மேடம் என்றவாறு சிரித்தான் அவன். எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்லிட்டாரா என்னும் போதே அவளின் நெஞ்சம் ஐயோ என்று அலற, முந்தைய வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாம் அவளின் மனக்கண்ணில் முன்விரிய, நெஞ்சம் குற்ற உணர்விலும் வேதனையிலும் கதற அவன் முகம் காணவும் தயங்கியவளாய் எழுந்து வேறு திசை நோக்கி நின்றாள். அதை அவளின் கோபமாக கருதியவன், ஏ மயிலம்மா, உன்னோட முன்னாடி வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒன்று பிளான் செஞ்சு அவரை போய் பார்க்கல, அவரே தான் என்னை வந்து பார்த்து பேசினாரு என்றவன் சொன்னதும், என்னது அவரே வந்து பேசினாரா? ஆச்சரிய அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமென அவன் தலையசைத்ததும் நம்ப முடியாதவளாய், நிஜமாவே அர்ஜுன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டாரா மீண்டுமாய் கேட்டாள். மீண்டுமாய் அவன் ஆமென தலையசைத்து கண் சிமிட்டவும் அப்படியே மடிந்து அமர்ந்து விட்டாள் இளமையில். அர்ஜுனை தான் நேரில் கண்ட நிகழ்வை கூறலானான் இளங்குமரன். அத்தியாயம் 15. ஒரு வாரத்திற்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற சர்வதேச மருத்துவ மாநாட்டில்
கலந்து கொள்ள சென்றிருந்தான் இளங்குமரன். இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்பு முடிந்ததும் அரசு மருத்துவராய் பணியாற்றி கொண்டிருந்த இளங்குமரன் முதுகலை பட்டப்படிப்பு படிப்பதற்காக அப்பணியை ராஜினாமா செய்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்து படித்து முதுகலை பட்டம் பெற்ற பின்புதான் இப்பொழுது சொந்த மருத்துவமனை வைத்திருக்கிறான். அவன் முன்பு பணியாற்றிய அந்த அரசு மருத்துவமனையின் மூலமாகத்தான் இம்மாநாட்டிற்கு இவனுக்கு அழைப்பு வந்திருந்தது. 3 நாட்கள் அங்கு தங்கியிருந்து பல்வேறு தலைப்புகளில் பல மருத்துவர்கள் தங்களது உரையை வழங்கியிருக்க உணவும் மனநலமும் என்ற தலைப்பில் இவனை பேச அழைத்திருந்தனர். உணவும் மனநலமும் என்ற தலைப்பில் பேச வருகிறார் டாக்டர் இளங்குமரன் என்ற அறிவிப்பில் அந்த அரங்கத்தின் மூலையில் பணியாளர்களிடம் பேசிக்கொண்டிருந்த அர்ஜுன் சட்டென மேடை நோக்கி திரும்பினான். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, ராமர் கறி சாப்பிட்டாரா இல்லையான்னு உணவை வைத்தே அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஆர்கனைசருக்கு என் மேல என்ன கொலவெறின்னு தெரியல, இப்படி ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. சிரித்தவாறே தெளிந்த ஆங்கிலத்தில் இவ்வாறாக தனது பேச்சை அவன் தொடங்கவும் அரங்கத்தில் இருந்த அனைவரும் சிரித்திருந்தனர். புன்னகை புரிந்த அர்ஜுனின் பார்வை முழுவதும் இளங்குமரனிடம் தான் இருந்தது. எந்த வம்புலையும் சிக்காம எப்படி பேசுறாருன்னு பார்க்கலாம் நினைச்சு கொடுத்திருக்காங்கன்னு பாசிட்டிவாவே இதை எடுத்திருக்கேன்னா, அப்படியே வம்பு வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, அதுவே என்னை பிரபலமாக்கிடும். இப்பெல்லாம் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் மூலமா பிரபலமாகிறவங்க தானே அதிகம் என்றதும் மேலும் பலர் சிரித்திருந்தனர். சரி, நம்ம டாபிக்கு வருவோம். உணவும் மனநலமும் உணவிற்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டான்னு கேட்டிங்கன்னா ஆமா உண்டு. எப்படி சம்பந்தம் உண்டுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலையில் பொங்கல் சாப்பிட்டா என்னாகும் என்றவன் கேட்டதும் பார்வையாளர்கள் சிலர் நல்லா தூக்கம் வரும் டாக்டர் என்றனர். இந்த தூக்கம் உங்கள் மூளையின் செயல்பாட்டை சுணங்க செய்து காலையில் நீங்கள் திட்டமிட்ட மாதிரி உங்கள் வேலையை முடிக்க விடாமல் செஞ்சால் என்னாகும் என கேட்டான் இளங்குமரன். செம்ம கடுப்பாகும் டாக்டர் என்று பலரும் சிரித்தவாறு கூறவும், அப்ப உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்குதானே என்று சிரித்தான் இவன். இது சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன், ஆனால் உண்மையாவே ஒவ்வொரு உணவுக்கும் நமது உடலில் ஆற்றலை பெருக்கவும் குறைக்கவும் செய்யும் வல்லமை இருக்கு. அது சயின்டிபிக்கா நிரூபிக்கவும் பற்றிருக்கு என்றான். இளங்குமரனின் உரையை கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனின் கண்களோ அரங்கின் மேடையில் வைக்கப்பட்டிருந்த மருத்துவர்களின் பெயர் பலகையை பார்த்தன. ஏனப்பா இந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு மிஸ் ஆர் மிஸ்ஸஸ்னு போட்டிருக்கிற அவங்க பேர்லையே கண்டுபிடிக்கிற முடிகிற மாதிரி ஆண்களுக்கு ஏன் எதுவும் வைக்காம போயிட்டாங்க? எங்க பார்த்தாலும் மிஸ்டர் ராஜூன் மிஸ்டர் ராஜூன்னு பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று தனது மனைவி அர்ச்சனா தன்னிடம் காதலை மொழிந்த போது உரைத்தது இப்பொழுது நினைவினில் வந்து அவனை முறவழிக்க செய்திருந்தது. அச்சுமா சொன்னது சரிதான் என்று எண்ணிக்கொண்டவனாய் இப்ப இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யோசித்தவாறு இளங்குமரனின் உரையை கேட்டுக்கொண்டிருந்தான். இரவும் பகலும் நம்ம உடலுக்குள்ள நடக்கும் அனைத்து இயக்கங்களையும் நம்ம மூளை தான் கட்டுப்படுத்துது. அந்த மூளை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உணவிலிருந்து தான் கிடைக்குது. ஆக நம்ம என்ன சாப்பிட்றோம் என்பது மனநலத்துக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் உடல்நலம் நன்றாக இருக்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும் மனநலம் நன்றாக இருந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும். உணவு வகைகளில் மன அழுத்தத்தை போக்கும் உணவுகள்னே சிலது இருக்கு. சிவப்பு அரிசியில் உள்ள ரைபோப்ளோவின் என்ற விட்டமின் பி மூளை செல்களில் ஆற்றலை வெளிப்படுத்துது. இது நம்ம மனம் அமைதியடையவும் கற்கும் திறன் ஞாபக சக்தி மேம்படவும் உதவுது. வாழைப்பழம் மன அழுத்தத்திற்கு நல்லது. கருப்பட்டியில் விட்டமின் B6 மற்றும் B12 இருக்குது. இது வெதுவெதுப்பான பாலில் கலந்து குடிச்சா மனசோர்வு நீங்கி உற்சாகமாக இருக்க முடியும். இதே போல மனப்பதற்றத்தை கட்டுப்படுத்தும் குணம் தயிருக்கு உண்டு. அதனால தான் எக்ஸாம்க்கு போகும்போது தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்ற பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தயிர் தொடர்ந்து சாப்பிட்டால் நினைவு திறனும் மேம்படும். இவ்வாறாக தொடர்ந்து 1 மணி நேரம் பேசியவன் தனது உரையை நிறைவு செய்த பொழுது பலத்த கைத்தட்டல்கள் அரங்கில் எதிரொலித்தன. மதிய உணவிற்காக அந்த மாநாடு நடந்து கொண்டிருந்த 5 நட்சத்திர விடுதியின் உணவகத்திற்கு சென்று அவன் அமர்ந்ததும் அவன் அருகே வந்து கையை பிடித்து குலுக்கி அருமையான பிரசன்டேஷன் டாக்டர் என மனதார பாராட்டினான் அந்த 5 நட்சத்திர விடுதியின் மேலாளரான அர்ஜுன். தேங்க்யூ சார் என்றவாறு கையை குலுக்கிய இளங்குமரனிடம், ஐ எம் அர்ஜுன், இந்த ஹோட்டல் மேனேஜர், ரொம்ப உபயோகமானதா இருந்துச்சு உங்க பேச்சு என புகழ்ந்தவாறு தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டவனாய், நான் உங்க கூட லஞ்ச் ஜாயின் செஞ்சுக்கலாமா என கேட்டான். ஓ ஷியோர் என்றவாறு சிரித்த முகமாய் வரவேற்ற இளங்குமரனின் உள்ளமோ, யார் இவரு, நமக்கு தெரிஞ்சவர் மாதிரி இல்லையே, நம்ம பேச்சு பிடிச்சுதான் பேச வந்திருக்காரா என்று சிந்தித்திருந்தது.
உங்க பேரை பார்த்ததும் தமிழ் ஆளுன்னு ஒரு சந்தோஷம். எனக்கு சென்னை தான், அப்பா அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க, மனைவிக்கு இங்கே தான் வேலை, அதனால மேரேஜுக்கு பின்னாடி நானும் அப்படியே இங்கே வேலை மாற்றிட்டு வந்துட்டேன் என்று அர்ஜுன் கூறியதை கேட்டவனாய், எனக்கும் சென்னை தாங்க, அம்மா அப்பாலாம் சென்னையில் தான் இருக்காங்க என்றான் இளங்குமரன். ஓ, அப்போ மனைவியும் அங்கே தான் இருக்காங்களா என்று இயல்பாய் கேட்பது போல் அர்ஜுன் கேட்க, இல்லைங்க, இன்னும் மேரேஜ் ஆகலை என்றான் இளங்குமரன். அர்ஜுனின் முகம் சட்டென பொலி விழுந்து நேற்று யோசனையில் சுருங்கியது. இளமையிலே இளங்குமரன் மணந்திருப்பான் என்ற நம்பிக்கையில் பேச வந்தவனுக்கு பெருத்த ஏமாற்றம். கல்யாணம் ஆகலையா? அப்போ மயில் இவரை இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கலையா என்று எண்ணியவனாய் மேலும் பேசாது அமைதியாக இருந்தான். இருவருமாக தங்களது குடும்பத்தை பற்றி பரஸ்பர உரையாடலுடன் அங்கே தாங்களே பரிமாறிக்கொள்ளும் முறையில் வைத்திருந்த உணவினை எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்து உண்ணத் தொடங்கியிருந்தனர். என்ன அர்ஜுன், திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க என்று இளங்குமரன் கேட்கவும், கேட்கலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் போராட்டம் நடத்தியவனாய், இளமையிலே தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் அர்ஜுன். ஆச்சரியத்தில் விழிகள் விரிய அர்ஜுனை பார்த்த இளங்குமரன், ஓ, மயிலோட ஃப்ரெண்டா நீங்க? என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காளாவா என்று மகிழ்வுடன் கேட்டான் இளங்குமரன். உங்களுக்காக தான் மயில் என்னை டிவோர்ஸ் செஞ்சதே, அப்புறம் எப்படி உங்களை எனக்கு தெரியாம இருக்கும் என்று அர்ஜுன் சொன்னதும், என்ன என்று அதிர்ந்தே விட்டான் இளங்குமரன். ஆமா டாக்டர், மயிலுக்கு என்ன கல்யாணம் செஞ்ச பிறகும் மனசாலையும் உடலாலையும் என் கூட ஒன்றி வாழ முடியல. அவ மனசால என்னை ஏத்துக்கவும் முடியாம ஒதுக்கவும் முடியாம ரொம்ப போராடினா. அத பரஸ்பரம் பேசி விவாகரத்து வாங்கிட்டோம் என்று அர்ஜுனை வியப்பு மேலிட பார்த்தான் இளங்குமரன். எனக்காகவா? என்னை மறக்க முடியாமலா அவளோட கல்யாண வாழ்க்கையை முறிச்சுக்கிட்டு இப்படி தனிச்சு வாழ்ந்துட்டு இருக்கா? நெஞ்சம் முழுவதும் ஒரு விதமான வலியை உணர்ந்தான் அவன். இப்படி ஒரு காதல் ஒரு ஆணுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் டாக்டர். எனக்கு நிஜமாவே மயில் உங்களை பத்தி சொல்லும்போது பொறாமையா இருந்துச்சு. அவளுக்கு உங்க நினைவோட வாழ்ந்தா கூட போதும், ஆனா உங்க காதலை மனசுல வச்சுக்கிட்டு வேறொருத்தர் கூட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஏன் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு அவகிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன். மயிலால எனக்கும் என் குடும்பத்திற்கும் நிறைய மனவேதனை இருந்துச்சு தான் டாக்டர். ஆனா இதுல மயில மேல தப்பு இல்லைன்னு போக போக புரிஞ்சது. அவ என் கூட வாழணும்னு நிறைய முயற்சி செஞ்சா, ஆனா உங்களோட நினைப்பை வச்சுக்கிட்டு அவளால என் கூட வாழ முடியல. உங்களுக்கு புரியுது தானே என்றவனாய் இளங்குமரனின் கண்களை அவன் பார்க்க அதிர்ந்த பார்வையுடன் ஆம் என தலையசைத்தான் இளங்குமரன். எங்களுக்கு விவாகரத்தாகி 7 வருஷமாகுது. அடுத்த 2 வருஷத்துலேயே 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இப்போ 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. மயிலுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி இருக்கும்னு நினச்சிதான் உங்ககிட்ட பேச வந்த. ஆக்சுவலி உங்க மேல அவங்களுக்கு ஒன் சைட் லவ் பத்தி என்கிட்ட சொல்லிட்டு தனியா வாழ்றேன்னு சொல்லி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டா. இல்லை, அப்படி வாழ்றதுக்கு என் கூட இப்படியே லைஃப் லாங் இருந்துட்டு போன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் உங்களை தேடி பிடிச்சி கண்டிப்பாக கல்யாணம் செஞ்சுக்கிறதா என்னை கன்வின்ஸ் செஞ்சு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினா. அவளுக்கு அவளால் என் வாழ்க்கை பாழா போகுதுன்னு குற்ற உணர்வு, அதனாலேயே கட்டாயப்படுத்தி டிவோர்ஸ் வாங்கிட்டா என்று பெருமூச்சு விட்டவனாய், ஆயுசுக்கும் ஒருத்தரோட நினைவோடு மட்டுமே வாழ்ந்துட்டு போறேன்னு தனிச்சு வெறுமையில வாழ்றது கொடுமை இல்லையா? ப்ளீஸ் அவளை கல்யாணம் செஞ்சுக்கோங்க டாக்டர் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனது பணிக்கான அழைப்பு வந்துவிட, நெக்ஸ்ட் டைம் மயிலோட கணவனாதான் உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்றவனாய் கிளம்பி சென்றான் அர்ஜுன். அன்று அர்ஜுனை சந்தித்து பேசியவை பற்றி இன்று இவ்விரவில் மொட்டை மாடியில் நின்றிருந்த இளங்குமரன் தரையில் அமர்ந்திருந்த இளமயிலிடம் கூற, அவனின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் கூசியது அவளுக்கு. தலையை குனிந்தவாறு அமைதியாய் அமர்ந்திருந்தவளின் கண்களில் மேலும் கண்ணீர் பெருக அவளின் அருகில் அமர்ந்து தோள்களை சுற்றி கை போட்டவனாய், ஏன் பலர மயிலு, என்ன தவிர யாரையும் மனசுல நினைக்க முடியாம தானே அர்ஜுனுக்கு டிவோர்ஸ் கொடுத்த நீ என்றதும் விழுக்கென நிமிர்ந்து அவனை அவள் பார்க்க அவளின் பார்வையை எதிர்கொண்டவனாய் அர்ஜுன் சொன்னாரு, கல்யாணத்துக்கு பிறகு என்னை மறக்க முடியாம மனசாலையும் உடலாலையும் அவரை கணவராய் ஏத்துக்க முடியாம தான் நீ டிவோர்ஸ் கொடுத்தன்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு உன் மனசுல என்ன வச்சிருக்கிற நீ ஏன் இப்படி என்ன அவாய்ட் செய்யறேன்னு கோபம். அதான் உன் மனசை உனக்கே புரிய வைக்க தான் 2 நாளா பேசாம நான் அவாய்ட் செஞ்சேன் என்றவன் மேலும் தொடர்ந்து, ஆனாலும் நான் உன்னை காயப்படுத்திடுவேணுன்ற பயம் உனக்கு இருக்கும்னு எனக்கு தோணாம போச்சு மயிலு. இதுக்கு என்ன மாதிரியான ப்ராமிஸ் செய்யறதுன்னு எனக்கு தெரியல மயிலு. ப்ராமிஸ் செய்யறதை விட வாழ்ந்து காண்பிக்கிறது தான் சரியா இருக்கும். இருக்கிறது ஒரே வாழ்க்கை, வா வாழ்ந்து பார்த்தலாம் மயிலம்மா, எனக்கு என் மயிலம்மா வேணும் என்றான். கண்களில் நீருடன் அவனை பார்த்தவள் அப்படியே அருகில் அமர்ந்திருந்தவனின் தோளில் தலையை சாய்த்து கொண்டாள். கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடாம மனசை காயப்படுத்திக்காம வாழ முடியுமா குமரா? அர்ஜுனை என்ன எத்தனை தடவை காயப்படுத்தியிருக்காரு தெரியுமா? ஆனா
அது என் மேலே தான் தப்பு. நான் உன்னை காதலிச்சதை அவர்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் முழுசாக அவரை கணவனாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துடலாம்னு நினச்சி தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் குமரா. அதுக்கான முயற்சி எல்லாமே செஞ்சேன் குமரா. ஆனால் அவரோட வாழ முடியாமல் என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவரையும் கஷ்டப்படுத்தி அவரோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்திருக்கேன்னு கல்யாணமான ஒரு மாதத்துலேயே எனக்கு புரிஞ்சது. கல்யாணத்துக்கு பிறகு என்னோட காதலை பற்றி தெரிஞ்சு ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாரு. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க அதுக்கு பிறகு அவர் சம்மதிச்சாலும் ஒரு குடும்பத்தோட வலிக்கும் வேதனைக்கும் நான் காரணமாக்கிட்டேன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குமரா. நான் அவருக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் அம்மாவும் இல்லாமல் யாரும் இல்லாத அனாதையா கடவுள் என்னை தவிக்க விட்டாருன்னு நான் அடிக்கடி நினச்சிப்பேன். ஏன் இப்படிலாம் பேசுகிற என்று குமரன் அவளை அதட்ட. இல்லை குமரா, யோசிச்சு பாரு. ஆசையாக கட்டிக்கிட்ட பொண்ணு வேறொருத்தனை காதலிச்சு மறக்க முடியாமல் தவிக்கிறான்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அப்போ கூட பரவாயில்ல, உன் மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன்னு தான் சொன்னார் அவர். 3 மாதம் அங்கே அவர் கூட ஒரே அறையில் இருக்கிறது என்னமோ என் மனசுக்கே நான் துரோகம் செய்கிற மாதிரி நெருப்பில் படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு குமரா. டிவோர்ஸ் செஞ்சால் அவர் வாழ்க்கை என்னாகும்னு ஒரு பக்கம் குற்ற உணர்வு, இன்னொரு பக்கம் என் மனசுக்கும் காதலுக்கும் நான் உண்மையா இல்லைங்கிற குற்ற உணர்வு, இரண்டுக்கும் இடையில தள்ளாடிட்டு என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிறத பார்த்து தான் அர்ஜுன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாரு. ஆனாலும் கண்டிப்பாக உன்னை நான் கண்டுபிடிச்சு கல்யாணம் செஞ்சுப்பேன்னு சொன்ன பிறகு தான் டிவோர்ஸ் கொடுத்தாரு. நான் வளர்மதியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு நினச்சி தானே நீ என்னை தேடவே இல்லை. அதையே நீ அவர்கிட்ட சொல்லலை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ நினச்சி வச்சிருந்ததை சொல்லியிருந்தா அவர் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாருன்னு பயந்துட்டியா என்னை கேட்டாள். ஆம் என தலையை சேர்த்தவள். அதுவும் இல்லாமல் கல்யாணமானவரை நினச்சிக்கிட்டு கட்டின புருஷனை தவிக்க விடுறேன்னு அவர் என்னை தப்பாக நினச்சிடுவாரோன்னு ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆச்சு குமரா. ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் பார்வையில் நான் தரம் தாழ்ந்து போகிறத விரும்பலை. அதே சமயத்தில் அவர் கூட இருந்து அவர் வாழ்க்கையை கெடுக்கவும் நான் விரும்பலை. எங்கள் 2 குடும்பத்து ஆளுங்க கிட்டேயும் எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வரலை. பிரிஞ்சிட்டோம்னு அந்த பழியையும் அவரை ஏற்றுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட நல்லவரை கல்யாணம் செஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ற குற்ற உணர்வு இன்னும் போகலை குமரா என்னும் போதே குரல் விம்மியது அவளுக்கு. அவரோட 2வது கல்யாணத்துக்கு நான் போனேன். அப்போ மனசுக்கு கிடைச்ச நிம்மதிக்கு அளவே இல்லை தெரியுமா? இப்போவும் எனக்காக அவர் உன்கிட்ட பேசியிருக்காருன்னு கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனது தோளில் சாய்ந்தவாறு அமர்ந்து கூறிக்கொண்டிருந்தவள் மாடிப்படியில் ஏதோ அரவம் கேட்டு சட்டென நகர்ந்து அமர்ந்தாள். இவர்கள் இருவரும் எழுந்து நிற்க படிக்கட்டு வழியாக மேலேறி வந்தார் அம்பிகா. ஏன் அத்தை கால் வலி வச்சுட்டு நீங்க மேலே வந்தீங்க? கூப்பிட்டுருந்தா நாங்க வந்திருப்போம்ல என கேட்டாள் இளமையில். பரவாயில்ல மயிலு பொண்ணு, எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, இப்படி காத்தாட வந்தாதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்றவராய். சரி 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க என கேட்டார். அம்மா, மயில் என்னை கட்டிக்கிறதா சொல்லிட்டா என்று தாயை கட்டிக்கொண்டு இளங்குமரன் கூறியிருந்த நொடி இளமையில் கண்கள் விரிய இல்லை என வாய் திறக்க முனைந்த போது அங்கே வந்த தியாகராஜன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மயிலு? எங்க பையன் கல்யாணத்தை பார்க்க இன்னும் 2 வருஷம் காத்திருக்கணுமோ, இல்லைனா இப்படியே பிரம்மச்சாரியாவே இருந்துடுவானோன்னுலாம் ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு மயிலு. இதையெல்லாம் சொல்லி உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க மனசில்ல மயிலு பொண்ணு. இப்போ நீயே ஒத்துக்கிட்டது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பமா கல்யாணம் வச்சுக்கலாம்? இளமயிலின் கைகளை பற்றியவரை அவளது தியாகுமாமா ஆத்மாத்தமாய் பேசி ஆர்வத்துடன் கேட்ட பிறகு இவர்களின் மனம் நோக்கும் வண்ணம் கல்யாணம் வேண்டாம் என்று கூறும் தைரியம் வரவில்லை அவளுக்கு. உங்க விருப்பம் போல செய்யுங்க மாமா என்றவளாய் தலையை தாழ்த்தி கொண்டாள். இப்பொழுது நிஜமாகவே இளங்குமரனுக்கு நெஞ்சம் உற்சாகத்தில் விம்மியடங்கியது. ஏதோ விளையாட்டாய் தாயிடம் அவ்வாறு கூறியவன் இவள் உடனே சம்மதிப்பாள் என்றெல்லாம் நினைத்திருக்கவில்லை. ஹே, நிஜமாவா மயிலு என்று மீண்டுமாய் அவன் கேட்க, அடே நீ இப்படி திரும்ப திரும்ப கேட்டு ஓகே சொன்னவளையும் வேண்டாம்னு சொல்ல வச்சிடாத என்று பதறியவராய் உரைத்த அம்பிகா. எங்க அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம், நாளைக்கே ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிடலாம் என்றார். அடுத்தடுத்த திட்டங்களை தியாகராஜனும் அம்பிகாவும் துரித கதியில் நிகழ்த்த குஞ்சத்தூர் முருகன் கோவிலில் முருகனின் ஆசியுடன் எளிமையாய் நடந்தேறியது அவர்களின் திருமணம். இளமையிலின் இதயத்தில் மட்டுமே இருந்த இளங்குமரன் அவளின் சரிபாதியாக மாறியிருந்தான்.